أستغفر الله أستغفر الله أستغفر الله اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. அது முதல் கேள்வி. இப்ப மக்ரிப் தொழுகை நடைபெற்றது. அந்த தொழுகை சம்பந்தமா ஒரு கேள்வி இங்க வந்திருக்கு. ஆண்கள் இப்பொழுது மக்ரிப் இமாமாக நின்று தொழுகை தொட வைத்தார்கள். அப்பொழுது மைக்கில் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஆண்கள் தொழு வைப்பது கேட்காது. அப்போது பெண்கள் என்ன பண்ணுவதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பெண்கள் மேல தொழுதாங்க இல்லையா, இந்த சத்தம் அவங்களுக்கு போய் சேரல, மைக்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க எப்படி தொழுவன்னு கேட்கறாங்க. நியாயமான கேள்வி. பொதுவாக மைக் என்பது அந்த காலத்துல கிடையாது. ரசூலுல்லாஹி காலத்துல மைக் என்பதெல்லாம் கிடையாது. நவீன காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி மைக். அப்ப என்ன செய்யலாம், இந்த மாதிரி மைக்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னாக்கா தெரிஞ்சிடும், பின்னால் சத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும், பின்னால் இருக்கக்கூடிய ஆண்கள் அதை சத்தமாக வெளிப்படுத்தணும். தக்பீர் சொல்லும்போது சத்தமா சொன்னாங்கன்னா அது பெண்களுக்கு போய் சேரும். அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர் சமி அல்லாஹ் லிமன் அந்த கேட்டு அதுக்கு ஏற்றவாறு அவங்க தொழுதுவாங்க. அந்த சத்தமும் அவர்களுக்கு கேட்கவில்லை என்று போனால், சமயத்தில் எவ்வளவு சத்தம் போட்டாலும் தடுப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சத்தம் பெண்கள் வரை சென்றடையாமல் போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் தனியாக தொழுது கொள்ள வேண்டியதுதான். உதாரணத்திற்கு இப்போ இமாம் வந்து தொழுகை நடத்துறான்னு வச்சுங்க. தொழு நடத்தும் போது கிராத்துடைய சத்தம் நம்மளுக்கு கேட்குது, டக்குன்னு மைக் ஆஃப் ஆயிடுச்சு. இத என்ன செய்ய முடியாது, பின்னாடி கூடியவங்க அதை திருப்பி ஓத முடியாது. ஆனா நாம் பின்னாடி கூடியவங்க என்ன செய்யறோம், நாம ஓதிக்கிறோமா இல்லையா? அப்ப காதல விழுந்தாதான், இல்லாத பட்சத்துல நாம என்ன செய்யணும், அதை ரெக்கவர் பண்ணிக்கணும். இதுதான் சட்டமே தவிர அதுல வேற ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக இன்னொரு கேள்வி தொழுகை பத்தி வந்திருக்கு. ஏன்னா தொழுகை விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டியதுதான். ஏன்னா ஒரு முஸ்லிமுக்கான அடையாளமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை தான் சொல்றாங்க. மட்டுமல்ல, மறுமை நாளில் முதலாக விசாரிக்கப்படுவதும் தொழுகையை பற்றி தான். ஏன்னா தொழுகை நம்ம கரெக்டா இருக்குவதற்காக வேண்டி தொழுகை சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் நாம் முற்படுத்தி இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சஜ்தா ஆயத்துகளுக்கு கண்டிப்பாக சஜ்ஜா செய்ய வேண்டுமா? கண்டிப்பா செய்யணும் இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பர்ல இருந்துகிட்டு சூரத்து சஜ்தா ஓதுவாங்க, ஆனால் சஜ்ஜா செய்ய மாட்டாங்கன்னே வந்திருக்கு. அது மட்டுமல்ல, சஜ்தா கண்டிப்பா மா உஸிம்னா பிஸ்ஸுஜூத், சஜ்தா கண்டிப்பா செய்யணும், நம்மளுக்கு கட்டாயமாக்கப்படலைன்னு ஹதீஸ் இருக்கு. ஆனால் கண்டிப்பா செய்யணும், ஆனால் செய்வது அது சிறப்பிற்குரியதாகும், ஒரு சுன்னாவை நிறைவேற்றியதாகும், அவ்வளவுதான். தவிர கண்டிப்பா செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. தொழுகையில் மறதி ஏற்பட்டால் கூடுதலாக 2 சஜ்தா செய்யும் போது என்ன ஓத வேண்டும்? சஜ்தா சஹூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஓதுனாக்கா அதுக்குன்னு தனி இல்லை. சாதாரணமா நீங்க சஜ்தாவுல என்ன துவா ஓதுறீங்களோ, என்ன திக்ர் செய்றீங்களோ அதே போதுமானது. வெளியிருக்கும் போது ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு அசரை ஜம்மு கசர் செய்யலாமா? அதாவது போய் ஒரு பள்ளியாசல ஜும்மா தொழுகிறாரு, பிரயாணியா இருக்கிறாரு, வெளியூர்ல இருக்கிறாரு. அப்ப அசரை கசர் அதோட சேர்த்து கசரா தொழுதுக்கலாமான்னாக்க தாராளமா தொழுகலாம், எந்த தடையும் கிடையாது. இது ஒரு லோக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் கோவையிலிருந்து தினமும் திருப்பூர் செல்கிறேன். தொழுகை லுஹரும் அசரும் மக்ரிப் இஷாவும் சேர்த்து தொழுகிறேன். ஒரு சில இமாமிடம் கேட்டால், நீங்கள் வியாபாரத்திற்கு தினமும் ஒரே இடத்துக்குத்தான் செல்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள், எப்படி கஸ்ர் தொழுகை ஆகும் என்று சொல்கிறார்கள். தௌஹீது ஜமாத்து இமாம்களிடம் கேட்டால், நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு கஸ்ர் தொழுகை உண்டு என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் விருப்பப்பட்டால் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி நான் தொழுவதால் தவறு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அதற்கு எனக்கு தெளிவான விளக்கம் தரவும் என்ன ஒரு சகோதரர் கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கிறாரு. டெய்லி திருப்பூருக்கு போறாராம். அவர் போகும்போது இங்கேயே பல நேர தொழுகையில் தொழக்கூடிய நிலைமை அவர்களுக்கு. கஸ்ரு செய்யக்கூடிய அளவிற்கு அவர் பிரயாணம் அன்றாடம் செய்தாலும் கூட அவர் கஸ்ரு செய்யலாம். அதற்கான மைலேஜ்
அதற்கான காரணங்கள் கஸ்ர் செய்வதற்கு என்ன காரணமோ, சஃபர் பிரயாணம், அந்த காரணம் இருந்தாலே டெய்லி சஃபர் பண்ணாலும் தாராளமா செய்யலாம், எந்த தடையும் கிடையாது. டெய்லி சஃபர் செய்யறதா டெய்லி கஸ்ர் தாராளம் டெய்லி சஃபர் செய்யலாம். டெய்லி கஸ்ர் செய்யறதுல எந்த தவறும் கிடையாது. வட்டியிலிருந்து விலகிவிட்டேன், இருப்பினும் வட்டி வாங்குபவர்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் எங்களின் நிலை என்ன? அதாவது ஒரு தவறு, வட்டி என்பது ஒரு தவறான செயல், தடுக்கப்பட்ட ஒரு செயல். அது முதல்ல வட்டியில அவர் அந்த வியாபாரத்தில் இருந்திருப்பார் போல இருக்கு. பின்னால வந்து அதை விட்டுட்டாரு, விலகிட்டாரு, தௌபா செஞ்சுக்கிட்டாருன்னாக்கா அல்லாஹ் அதற்கு பிறகு துவா ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு எங்க சொல்லவே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு தவறை செய்து அதிலிருந்து மீண்டு விட்டால் அல்லாஹ் தஆலா அதற்கான மன்னிப்பை கொடுத்துடுறான். பொதுவாகவே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோமேயானால் எல்லா சஹாபாக்களும் தீமைகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தீமைகள் எல்லா சாபம் செஞ்சிருக்காங்க, குடிச்சிட்டு இருக்காங்க, மது குடிச்சிருக்காங்க, வட்டி வாங்கி இருக்கிறாங்க, பல இஸ்லாம் தடுத்த விஷயங்களை செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் என்றைக்கு அது விடுபட்டாங்களோ முடிஞ்சு போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்க? இணை வைக்காமல் இருந்தால் அல்லாஹ் மனிதர் செய்யக்கூடிய பாவங்களை பாவம் செய்து அதற்கான மன்னிப்பை கேட்டானே ஆனால் நிச்சயமா மன்னிச்சுடுவாங்க. வைன் ஸனா வைன் ஸரா, அவன் திருடினாலும் விபச்சாரம் செஞ்சாலும் கூட அல்லாஹ் நான் மன்னிச்சிடுவான் மறுமையில. ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் தீமை செய்து அந்த தீமையிலிருந்து விடுபட்டு விடுவானையானால், முறையாக தௌபா செய்து விடுபட்டு விடுவானையானால் அதற்கு பிறகு அவன் தீமை செய்யாதவன் போலதான் கருதப்படுவான். எனவே அவன் கேட்கக்கூடியதை அல்லாஹ் தான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். எந்த சந்தேகம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இறந்தவர்கள் சுற்றி இருப்பவர்கள் பேச்சை செவியுறுவார்களா? அதாவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய பேச்சை அந்த மையத்து கேட்குமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மௌத்தா போன பிறகு மையத்து கேட்காது. அது கபர்ல வச்சாலும் சரிதான், வெளியே வச்சாலும் சரிதான். அல்லாஹ் தஆலா பொதுவாக சொல்லப்படுது, வமா அன்த பி முஸ்மஇன் மன் ஃபில் குபூர், இறந்து கபரில் அடக்கப்பட்டவர்களை உங்களால் செவியுற வைக்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். எனவே ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய உலகமே வேறு. அது ஆலமுல் பர்ஸஹ், திரை மறைவுக்கு பின்னால் உள்ள உலகம். அது நம்மளால என்ன செய்ய முடியாது, கேட்குதா கேட்கலையான்னு நம்ம சொல்ல முடியாது. அது கேட்பதாக எந்த ஹதீஸ்லயும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அந்த மையத்து சில விஷயங்களை சொல்லும், நம்முடைய காதுகளுக்கு எட்டாது. நல்ல மையத்தா கத்திமூனி கத்திமூனி, என்னை முற்படுத்துங்கள் முற்படுத்துங்கள் சொல்லும். கெட்ட மையத்தா இருந்தா என்னை எங்க கொண்டு போயின்னு அலறும். இந்த இரண்டு சத்தம் நம்முடைய காதுகளுக்கு விடுவது கிடையாது. அது தனி உலகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, மையத்து பேசும் என்ன அவ்வளவுதான் தவிர எல்லா நிலைகளிலும் பேசாது. அது அதே போல நம்ம பேசக்கூடிய பேச்சு மையத்து கேட்குமா இருந்தால் கேட்கும் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. மௌலூது ஓதுவது சரியா தவறா என விளக்கம் கூறும். இது மௌலூது பத்தி எக்கச்சக்க பல ஏற்கனவே பல தடவை கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் சொல்லிடுவோம். பராத்திரவில் விடிய விடிய தொழுக வேண்டுமா, தொட வேண்டும் என கூறுவது சரியா? கணவன் மனைவி கடமைகள் என்ன? பல கேள்விகளை ஒரே தாளில் கேட்டுட்டாங்க இவங்க. மௌலூது பத்தி உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு விதத்தான செயல், தவிர்க்கப்பட வேண்டிய செயல், அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மதமே கிடையாது. பிறந்த நாளை ஒட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி இந்த மாதிரி மௌலூதுறாங்க பாத்தீங்களா, அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோ, இன்னும் சொல்ல போனால் மதிப்பிற்குரிய இந்த 4 இமாமார்கள் இருக்காங்க பாருங்க, இமாம பின்பற்றுறோம் இமாம் பத்ரன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, எந்த மத்ஹப் நூல்லையாவது இப்படி ஓதான்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒரே கேள்வியை கேளுங்க, ஏப்பா குர்ஆன் உனக்கு தேவையில்லை, ஹதீஸ் உனக்கு தேவையில்லை, நீ மத்ஹப் பிடிச்சிட்டு தொங்குற, அந்த மதுஹபுக்குரிய நூல்கள் ஏதாவது இந்த மாதிரி மௌலூது ஓதுவது கூடும் ஏதாவது ஃபத்வா எழுதி வச்சிருக்காங்க கேளுங்க, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்போ இதற்கு எந்த ஆதாரம் இல்லாத ஒரு பிதஅத்தான ஒரு செயல், அதுவும் நன்மையினை கருதி செய்வது கொடுமையான செயல். எனவே அது தவிர்க்கப்பட வேண்டும். மாணவியின் மௌலிதை மாண்புடும் போதும் சொல்லி இருக்கிறாங்க. அங்கங்க பேனரும் கோயம்புத்தூர் நான் பார்த்திருக்கிறேன். இந்த மௌலிது எல்லாம் நம்முடைய கலாச்சாரம் இல்லைன்னா புரிஞ்சுக்கிடுங்க. பிறந்த நாளை விசேஷமாக கொண்டாடுவது நம்முடைய கல்ச்சர் இல்ல, இது மாற்று மதத்தினுடைய கல்ச்சர். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்கல்ல, தத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ ذراعன் பிذراعன் ஹத்தா அன்னஹும் லவ் தخلوا
ஜுஹர துப்பின் லதகல்துமு. நீங்கள் முன்னால் சென்ற சமுதாயத்தை ஜானுக்கு ஜாம் முழத்துக்கு முழு அப்படியே பின்பற்றுவீர்கள். அவர் உடும்பு புந்துக்குள்ள வந்து பூந்தாலும் எதுக்கு போறான்னு தெரியாம நீங்கள் பின்னாலே கண்மூடித்தனா பின்பற்றி சொன்னார்களே யூத கிறிஸ்துவர்களை பற்றி, அதை ஒட்டி வரக்கூடிய ஒரு செயல். நீங்க கிறிஸ்துமஸ் சமீபத்தில் போச்சு, கிறிஸ்துமஸ் என்ன, ஈசா அவர்கள் பிறந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. அது நீ முஸ்லிம்கள் என்ன மௌலூதுன்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதே போல நம்ம குடும்பங்கள் என்ன செய்யறாங்க, சில முஸ்லிம் குடும்பங்கள் குழந்தைகளுடைய பர்த்டே கொண்டாடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பர்த்டே மட்டும் இல்ல, குழந்தைகளுடைய பர்த்டே கொண்டாடக்கூடிய ஒரு மோசமான சூழல் வந்திருக்கு. சிலர் சொல்லுவாங்க பர்த்டே கொண்டாடலாம், தப்பு கிடையாது, மெழுகு வத்திய வச்சு ஊதக்கூடாது, அணைக்க கூடாது, கேக்க வெட்டக்கூடாது, ஆசையை கூட செய்யக்கூடாது, சந்தோஷத்துக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அது நம்முடைய கல்ச்சரே கிடையாதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க, பேரன்கள் இருந்திருக்கிறாங்க. யாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பர்த்டே கொண்டாடல, சந்தோஷத்தை வெளிப்படுத்தவும் இல்லை. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். யார் அல்லாஹ்வும் மறுமையிலும் உறுதியாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரத்தில் அழகான முன்மாதிரி இருக்கு. ரசூலுல்லாஹ் குடும்ப கோத்திரத்தோட வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி எத்தனை நபிமார்கள் வாழ்ந்து மரிச்சு இருக்கிறாங்க. அந்த நபிமார்களுக்கு யாருக்காவது பர்த்டே கொண்டாடினாங்களா? இல்ல. இது எங்க இழுத்துட்டு போயிடும் தெரியுமா? இப்படியே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்த்டே கொண்டாடி, பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடி, கடைசியில கண்ட கழிசடைகளுடைய பர்த்டே கொண்டாடுறாங்க. நடிகர்கள் நடிகைகளுடைய பர்த்டே கூட கொண்டாடுறாங்க முஸ்லிம்கள். இப்படியே கொண்டு போயிடும், அந்த சாக்கடையில் கொண்டு போய் தள்ளிடும். எனவே இந்த மௌலூது மீலாது என்பதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. மரணித்த வீட்டிற்கு சென்று வந்தால் குளிக்கணுமா? இது வந்து சில ஊர்கள்ல வந்து சில ஐதீகங்கள் இருக்குங்க. சில ஊர்கள்ல மைத்து விட்டு போயிட்டு வந்தாங்கன்னாக்கா, சின்ன குழந்தைகள், பல்லு முளைக்காத குழந்தைகள் இருந்தாங்கன்னாக்கா மூஞ்சில கூட பார்க்க கூடாதான். போய் மூஞ்ச கழுவிட்டு கை கால் அலம்பிட்டு அதற்கு பிறகு சின்ன குழந்தைகளை போய் பார்க்கணுமா தூக்கணுமான்னு வைப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க, இந்த இந்துக்கள் தான் என்ன செய்ய தெரியும், அவர் சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் குளிச்சிருவாங்க. சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்துக்களுடைய கல்ச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா குளிச்சுட்டு தான் மற்ற வேலைக்கு ஆப்பாங்க. இது கிடையாது இஸ்லாத்துல. அந்த மாதிரி மைத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்கணும், மைத்து வீட்டுக்கு போயிட்டு வந்து உது செய்யணும் என்பதெல்லாம் இஸ்லாத்துல ஒரு போதம் கிடையாது. இந்த மாதிரி சட்டம் கிடையாது. அப்பா மக்கா பிறை பின்பற்றலாமா? மங்களத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, போன் நம்பர்லாம் கொடுத்திருக்காங்க. மக்காக்குன்னு ஒரு பிறை, உலகத்துக்கு ஒரு புறை தான். மக்காவுக்கு என்ன தனி போற? மங்களத்துக்கோ திருப்பூருக்கோ கோயம்புத்தூருக்கோ புறை கிடையாது. உலகத்துக்கு ஒரே பிறை தானங்க. மக்கா பிறை இல்ல. ஆக்சுவல் வந்து உலகத்துல எங்கு பிறை பார்க்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேணும், தகுந்த சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே ஒண்ணுதான். இதுல வந்து இது வந்து ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு பதில், இருந்தாலும் சுருக்கமா சொல்லிடுறேன். சிலர் குழப்பத்தில் இருக்கிறாங்க, சிலர் பகுதிக்கு பகுதி அவங்க பார்த்து தான் நோன்பு பிடிப்ப புற எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் சிலர் என்ன செய்யறாங்க, ரொம்ப அட்வான்ஸா போறன்னு சொல்லிட்டு சயின்ஸ் கொண்டு போய் அது புகுத்திடுறாங்க. அதுல ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம்தான் இரண்டுக்கும் இடையில் நடுத்தரமான ஒரு ஃபத்வா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பிறையை பார்த்து நோன்பு பிடிங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க. பிறையை பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கணும்? கண்ணால பார்க்கணும். ரசூலை எப்படி பார்க்கணும் சொல்லி எது பார்த்திருப்பாங்க சஹாபாக்கள்? கண்ணாதான பார்த்திருப்பாங்க. அப்ப பிறையை பார்த்து நோன்பு பிடிங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க, முடிஞ்சு போச்சு. பார்க்க முடியாமல் போனால் நீதமிகு இரண்டு சாட்சிகள் சொன்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்க செயல்படுங்க. குறிப்பிட்ட அதற்காக எல்கையோ மைலேஜோ இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரல. பிறை பார்க்கப்பட்ட தகவல் ஆதாரபூர்வமாக கிடைச்சா நீங்க பின்பற்றுங்க சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஹதீஸ் அடிப்படையில நான் பிறையை பார்க்கணும் அல்ல பார்த்த தகவல் கிடைக்கணும். சயின்ஸ் அடிப்படையில் நம்மளுக்கு தெரியாவிட்டாலும் நோன்பு நோக்கணும்னு சொல்றதெல்லாம் அது முறையல்ல. காரணம், அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய விஷயத்தை வைத்துத்தான் அந்த சட்டத்தை ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. சூரியன் உதிப்பதும் கிடையாது, மறைவதும் கிடையாது. சூரியன் உதிக்கதா மறையுதா? சயின்ஸ் பிரகாரம் உதிப்பதும் கிடையாது, மறைவதும் கிடையாது. இந்த பிறை வளர்வது தேய்வது வந்து சயின்ஸ் பிரகாரம் இருக்கா? சூரியன் உண்மையிலேயே வளருது, உண்மையிலே தேயுதா? தேய்கிறது இல்ல, வளரதே இல்ல.
நம்முடைய கண்களுக்கு அப்படி புலப்படுகிறது, நம்ம கண்களுக்கு தெரியுது. எனவே நம்முடைய கண்களுக்கு தெரிவதை வைத்துத்தான் மார்க்கம் சில சட்டங்களை சொல்லி இருக்கு. சூரியன் உதிக்கும் போது தொழாதே, சூரியன் மறையும் போது தொழாதே, சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழாதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் உதிக்கிறது இல்ல மறைதும் இல்லைன்னு வந்துட்டோம் இந்த சயின்ஸ் பிரகாரம். அப்ப எந்த நேரமும் தொழுவதற்கு தடை இல்லைன்னு வந்துடணும். வருவோமா? வரமாட்டோம். அப்ப நம்முடைய கண்களுக்கு எப்படி தெரியுதோ அதை வைத்து சில சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம். எனவே உலகத்தில் எங்கு பிறை பார்த்த சரியான தகவல் கிடைத்தால் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படலாம். அதுதான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தோதுவான கருத்து. இஸ்லாத்தில் உடல் உறுப்பு தானம் ஹராமா ஹலாலான்னு கேட்கறாங்க. உடல் உறுப்புகள் தானம் செய்யலாம்னு கேட்கறாங்க, ஹராமா ஹலாலான்னு. உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா தானம் பண்றாங்க. ஒண்ணு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அல்லாஹ் தஆலா ஸ்பேரா வச்சிருப்பான். இப்ப கிட்னி, ரெண்டு கிட்னி இருக்கும், அப்படிதானே? ரெண்டு கிட்னி இருக்கலாம். அப்ப அது உயிரோடு இருக்கும் போதே ஒரு கிட்னி தானம் பண்ணலாம். எப்ப பண்ணலாம்? அவருக்கு எந்த ஆபத்தும் நிகழாத பட்சத்தில். அவருக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனை வரக்கூடாது, உயிருக்கு ஆபத்தோ மற்ற எந்த பிரச்சனை வராம இருந்தால் தாராளமா பண்ணா எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அவருக்கு ஆபத்து வரக்கூடிய பட்சத்துல அந்த மாதிரி தானம் பண்ணக்கூடாது. அதே போல கண் தானம் இருக்கு, அதான் உறுப்பு தானம். கண் தானம் இருக்கு. கண் தானம் எப்போ? உயிரோடு இருக்கும் யாரும் கண் தானம் பண்ண மாட்டாங்க. உயிரோடு இருக்கும் போது யாரும் கண் தானம் பண்ண மாட்டாங்க. இறந்த பிறகு குறிப்பிட்ட சில மணி நேரத்துக்குள்ள என்ன செய்வாங்க, அந்த லென்ஸை மட்டும் எடுத்துடுவாங்க, தானம் பண்ணுவாங்க. அதான் நம்ம பண்ணலாம், தப்பு கிடையாது. அவனுக்கு பாதிப்பு இல்லாத பட்சத்தில், ஏன்னா பாதிப்பு இருந்துச்சுன்னா தற்கொலைக்கு சமமாயிடும். தன்னுடைய உயிரை போர்க்கொள்வதற்கு இஸ்லாம் யாருக்கு அதிகாரம் தரல. அதனால அவனுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய நிலையில் எந்த தானமும் உறுப்பும் பண்ணக்கூடாது, எந்த உறுப்பை தானம் பண்ணக்கூடாது. அதை தவிர்த்து அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை போது தாராளமா பண்ணலாம், தப்பில்லை. காலி இடங்களுக்கு ஜக்காத் உண்டா? ஜக்காத்துடைய சாப்டர், இது பெரிய சாப்டர், இது சரிதா? பொதுவாக காலி இடம்னாக்க என்ன? நீங்க உங்களுக்கு வீடு கட்டத்துக்கு வச்சிருக்கீங்களா? ஒரு ஆள் வாடகை வீட்டுல இருக்கிறாரு, ஒரு காலி இடம் கிடக்கு. இது ஒரு பொதுவா கேட்டாங்க கேள்விய. இத பல இதுல அவர்கிட்ட கேட்கணும், எதற்காக காலி இடம்? விற்பனைக்காக வேண்டியா? பின்னால பிளாட் போட்டு விற்கிறான்னு வச்சிருக்கிறாரா, அல்லது தன்னுடைய தேவைக்கு வச்சிருக்கிறாரு? இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறாரு, ஒரு இடத்த வாங்கி போட்டு இருக்கிறாரு, வாடகை வீட்டுல இருக்கிறாரு, வீடு கட்டணும் அதுல. அப்ப எதற்காக வச்சிருக்கிறாரு? வியாபாரத்திற்காக வச்சிருப்பாரையானால் நிச்சயம் அதுக்கு ஜகாத் இருக்கு. அவர் தான் வீடு கட்டுவதாக வைத்திருப்பாரையானால் அதுக்கு ஜகாத்து கிடையாதுங்க. ஷார்ட்டா இதுல இன்னும் சில உள்ள போய் பார்க்க வேண்டியது இருக்கு. அது ஜகாத்துங்கிற ஒரு இதுல நம்ம இன்ஷால்லா அதை தெளிவுபடுத்துவோம். பெண்கள் வேலைக்கு செல்வதை பற்றியும் வியாபாரத்தில் ஈடுபடுவது பற்றியும் மார்க்கம் காட்டும் வழிமுறைகள். இது ரொம்ப லென்த்தியா இல்ல, ஏற்கனவே சகோதரர் இஸ்மாயில் கூட இது விஷயமா சொன்னார். பெண்களுடைய ஆடை விஷயத்துல அப்படியே ஒரு பாதுகாப்பு இருக்கணும், இது இருக்கணும்னு. பெண்கள் வேலைக்கு போறது தப்பே கிடையாது. சார் திருப்பூர் வச்சீங்களேன், திருப்பூர்ல பெண்களே மட்டுமே வேலை செய்யறாங்க ஒரு கம்பெனி வச்சீங்க, தாராளமா வேலைக்கு போகலாம், எந்த தடையும் கிடையாது. இஸ்லாம் செல்லக்கூடிய அந்த டிரெஸ் கோடு, அந்த ஹிஜாபு, அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் பேணி போனா தப்பே கிடையாது. சொன்னாங்க இல்லையா, பயான்ல கேட்டிருப்பீங்களே, நறுமணம் பூசி கொண்டு செல்லக்கூடாது, பரதாமொழியிலே போனோம் வெள்ளி ஆடைகள் அணிஞ்சு சொல்லக்கூடாது, செல்லக்கூடாது. இப்படி பெண்கள் ஆடைகள் என்னென்ன விஷயம் கவனம் செலுத்தணுமோ, இஸ்லாமிய ஆடை முறை என்னவோ பெண்களுக்கு அதை பேணி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறையோடு அவங்க போனாங்க, பாதுகாப்பு இருக்குமே. ஆனால் அங்க பெண்கள் மட்டுமே வேலை செய்யறாங்கன்னாக்க தாராளமா பெண்கள் வேலைக்கு போகலாம், தப்பே கிடையாது. வியாபாரம் செய்யலாம். எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை பேணி பாதுகாத்து அதற்கு ஏற்றா செஞ்சா செய்யலாம், தப்பு கிடையாது. பெண்கள் காதில் ஓட்டை போட்டு கம்மல் அணியலாமா, இது அடிக்க காது குத்தலாமான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்வி பல தடவை இந்த கேள்விக்கான பதில் சொல்லப்பட்டிருக்கு. தடை கிடையாது. காது குத்தித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடாது, ஒரு ஆப்ஷன். காது குத்தித்தான் சொல்ல மாட்டோம். காது குத்தினா தடையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை பத்தி சொல்லும்போது, தர்மத்தை பத்தி சொல்லும்போது, பெண்கள் தன்னுடைய காதில் கடந்ததையும் கையில் கடந்ததையும் கைட்டு போட்டாங்கன்னு இருக்கு. காது குத்தக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்க. காதை குத்தக்கூடாதுன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை.
குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கொண்டு வந்து காட்டுவாங்க. அது கால்நடைகளுக்காக அல்லாஹ் தஆலா பயன்படுத்திய ஒரு வசனம். அந்த வசனம் மனிதர்களுக்கு கொண்டாந்து சொல்றாங்க, அது பொருந்தவே பொருந்தாது. குத்திடலாம், தப்பு கிடையாது. குத்தன்னு சொல்ல மாட்டோம், குத்தலாம். நபி அவர்கள் கூட்டுதுவா நடத்தியுள்ளார்களா? ஏன் கூட்டுதுவா ஓதக்கூடாது? அந்த வசனத்தை மட்டும் வச்சுங்க. லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது கூட்டுதுவா ஓதி இருக்காங்களா என்றால் இல்லை. ஏன் கூட்டுதுவா ஓதக்கூடாது? ரசூலுல்லாஹ் ஓதல, நான் ஓதல, முடிஞ்சு போச்சு. ஏன் ஓதல மட்டுமல்ல, அத்வாஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது அது இபாதத். அந்த இபாதத் எப்படி செய்யறது ரசூலுல்லாஹ் கற்று தரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ வருடம் தொழுது இருக்கிறாங்க. எந்த சந்தர்ப்பத்தில் தொழுகை பிறகு கூட்டுதுவா ஓதல, மற்ற சந்தர்ப்பங்கள் இருந்துகிட்டு கூட்டுதுவா ஓதல. அது மட்டுமல்ல, துஆ என்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறை துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவது சில நிபந்தனைகள் இருக்கு. நிபந்தனைகள் இருக்கு. என்ன இருக்கு? ஒண்ணு, கவனத்தோடு ஓதணும் துஆவை. இன்னல்லாஹ லா யக்புலு துஆன் அன் கல்பின் லாஹின். கவனக்குறைவாக மனதை ஓர்முகப்படுத்தாமல் கேட்கிற துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ட்ரெடிஷனா செய்வாங்க. சும்மா ஒரு அது ஒரு வழக்கமாக துஆ செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தொழுகை ஷாஃபி, தொழுகை ஹனஃபி எல்லாம் வந்திருக்கும் நூல்கள். அல்ல துஹருக்கு ஒரு துஆ, அஸருக்கு ஒரு துஆ, மக்ரிபுக்கு ஒரு துஆ, இஷாவுக்கு ஒரு துஆ எழுதி வச்சிருப்பாங்க. ரெடிமேட் துஆ. இந்த மாதிரி துஹருக்கு பிறகு இது ஓதணும், அஸருக்கு பிறகு இது ஓதணும், மக்ரிப் பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட எந்த துஆவும் கிடையாது. ஏன் ஃபிக்ஹுடைய நூல்கள்ல போய் பார்த்தாலும் கூட இந்த தொழுகைக்கு பிறகு கூட்டு துஆ ஓதணுங்கிற ஒரு சாப்டரே இல்லைங்க. பின்னால யாரோ உருவாக்குனாங்க, அதை அப்படியே என்ன செய்யுங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க தவிர அதை பத்தி ஒரு சிந்தனை செய்யவே இல்லை இவங்க. மட்டுமல்ல, ஒரு மனிதர் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவருடைய உணவு, உடை எல்லாமே ஹலாலா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் நெடிய ஒரு பயணத்தை மேற்கொண்டு பரட்ட தலையோடு தன்னுடைய கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி ரப்பி ரப்பி, என்னை படைத்தவனே படைச்சவனே துஆ செய்யறான். அன்னா யுஸ்தஜாபு லஹு மத்அமு ஹராம் மல்பசு ஹராம் வ குஸிய பில் ஹராம். அல்லாஹ்வுடைய துஆவை எப்படி ஏற்றுக்கொள்வான்? அவருடைய உணவு ஹராமான முறையில் அமைந்திருக்கிறது, அவருடைய பானம் ஹராமான முறையில் அமைந்திருக்கிறது, அவன் ஹராத்திலே அவனுடைய உடம்பை வளர்த்திருக்கிறான், அவருடைய துஆவை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே இதெல்லாம் கண்டிஷன் இருக்கிற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கூட்டு துஆ சிஸ்டத்தை நமக்கு கற்று தரவே இல்லை. அது இஸ்லாத்திலேயும் இல்லை. அத்தா இருக்கும் போது மகன் இறந்து விடுகிறார். அதற்கு பாக பிரிவினை பற்றி விளக்கவும். மகனுக்கு மனைவி மற்றும் மகன், இது வாரிசுரிமை சட்டத்தை பத்தி கேட்கிறாங்க. அத்தா இருக்கும் போது மகன் இறந்து விடுகிறார், அதற்கு பாக பிரிவினை பற்றி விளக்கும். ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும் போது அவருடைய மகன் இறந்து விட்டார், அந்த சொத்துல இவருக்கு பங்கு இல்லை, தந்தையோட சொத்துல பங்கு இல்லை. தந்தை இறக்கும் போது வாரிசுகள் ஹயாத்தா இருக்கணும். ஹயாத்தா இருந்தா தான் பங்கு, ஹயாத்தா இல்ல பங்கு இல்லை. அப்ப என்ன செய்யறது? அந்த குழந்தை எப்படி விட்டுடலாமான்னாக்கா, என்ன செஞ்சிருக்க தகப்பன் இஸ்லாத்தை பற்றி சரியா புரிஞ்சிருந்தாருன்னா, தனக்கு முன்னால் தன்னுடைய மகன் இறந்து விட்டான், அவனுக்கு மனைவி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க, அப்ப அந்த குழந்தைகளோ அந்த பேர பிள்ளைகளுக்கு ஒண்ணு இல்லாம போயிடுமே. அப்ப இந்த தந்தை என்ன செஞ்சிருக்கணும்? ஜீவிய காலத்திலேயே அந்த குழந்தைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கணும். ஜீவிய காலத்திலே அந்த சொத்தை 4 பிள்ளைகளுக்கு 4 பிள்ளை பிரிச்சு கொடுத்திருக்கலாம். அப்ப எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும். அல்லது அந்த குழந்தைக்கு வாரிசா இல்லாதவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? இவங்க ஒரு வசிய செஞ்சிருக்கலாம். வசிய செல்லுபடி ஆகும். வசியத்து செல்லுபடி நல்லாவே தெரியுது. இந்த பையன் நமக்கு முன்னால மௌத்தா போயிட்டான், அவனுக்கு பிள்ளைகள் இருக்காங்க போது இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? வசிய செய்யலாம். வாரிசுகளுக்கு தான் வசிய செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு வசிய செய்யலாம். வசிய செஞ்சு என்ன செய்யலாம்? அவருக்கு சொத்தை கிடைக்கிறா போல ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அப்படி செஞ்சுங்க. அடுத்ததாக, மகனுக்கு மனைவி மற்றும் மகன் இருக்கிறார்கள், ஆனால் சொத்து அவர்களுக்கு இல்லை என்று கூறுகிறார்கள். அது இல்லத்தான், அதுக்கு என்ன செய்யணும்? வசிய செஞ்சிருக்கலாம். மருத்துவம் பார்ப்பது ஹராம் என்று சிலர் கூறுகிறார்கள். இதை பற்றி இறைவன் குர்ஆனில் என்ன கூறுகிறான்? விளக்கம்.
என்ன ஹராம்ங்கிறது இல்லையே. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, லிகுல்லி தாஇன் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் மூலமாக ஷிஃபா அல்லாஹ் ஷிஃபா தருவானார். எனவே இந்த மருத்துவம் செய்வது கூடாதுங்கிறதெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினருடைய பழக்கம், அது முஸ்லிமுடைய பழக்கம் கிடையாது. இதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சகோதரர் இஸ்மாயில் அவர்கள் விளக்கம் தருவார்கள். கொஞ்சம் நீண்ட கேள்வியா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் மனிதனை நரகத்திற்காகவும் சொர்க்கத்திற்காகவும் படைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறீர்கள். இது ஏன்? இறைவன் ஏன் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ள வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் இதை விளக்கமாக கூறவுன்னு கேட்டிருக்கிறாங்க. இது கலாக்கதலோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. மனிதனை அல்லாஹ் எதுக்காக நரகத்துக்கு படைச்சான், சிலரை எதுக்காக சொர்க்கத்துக்கு படைச்சான், இது பாரபட்சமாக இல்லையா என்ற அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கிறாங்க. முதலில் கலாக்கதலோடு சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது விதியோடு சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சட்டம் என்னவென்றால், விதி சம்பந்தமா நம்ம கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. சபையில கேள்வி கேட்டதுனால இது சம்பந்தமாக சிறிய ஒரு விளக்கத்தை கொடுப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் சொன்னா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பாதையில ஒரு பையன் வேகமா பைக்ல போறான். நான் பார்த்துட்டு சொல்றேன், இவன் போற போக்க பார்த்தா வீட்டுக்கு போய் சேர மாட்டான் போல இருக்குதுன்னு சொல்றேன். இடவழியில அவன் போய் ஆக்சிடென்ட் பண்ணி மரணிச்சிட்டான். இப்ப நீங்க ரெண்டு பேர் வந்து, நீ சொன்னதாலதான் அவன் மௌத்தா போனா, நீ தான் பொறுப்பாளின்னு கேட்டா அது பொறுப்பாகுமா? நான் என்ன சொல்றேன்னா, அவன் போறதை பார்த்தா அப்படித்தான் போறான், உசுராவோட வர மாதிரி போகல, அவன் சாக போற மாதிரி போனான், அதனால சொன்னேன்னு சொல்றேன். சில வேளை நான் சொன்ன மாதிரி நடக்கலாம். இது நான் யூகத்தின் அடிப்படையில் சொன்னது. அல்லாஹ் தஆலாவை பொறுத்தளவுல ஒரு மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே அவன் எப்படி நடப்பான் என்பது அவனுக்கு தெரியும். நீங்க எப்படி நடப்பீங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், நான் எப்படி நடப்பேன்ங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். மலக்குகளுடைய செயல்பாடுகளுக்காகவும் அவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தும் மூலமாகவும் இவருக்கு இப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். சில பேர் இந்த கலாக்கதல்ங்கிற இந்த விதியை தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நியாயமாக எடுத்துக்கொள்கிறாங்க. நான் தப்பு செய்யறேன், அல்லாவே எழுதியிருக்கிறேன், நான் தப்பு செய்யறேன். நான் சாராயம் குடிக்கிறேன், அல்லாவே எழுதியிருக்கிறேன், நான் சாராயம் குடிக்கிறேன்னு சொல்றான். அதே ஆளுக்கு போயிட்டு கன்னத்துல ஒரு அறை அடிச்சுட்டு, உன்னோட கன்னத்துல அறையணும்னு அல்லாஹ் எனக்கு எழுதியிருக்கிறான் என்று சொன்னா பொறுத்துக்குவானா? அப்ப இது தவற தொடர்ந்து செய்வதற்கான ஒரு வாதமாகத்தான் அது எடுக்கப்படுகிறது. எனவே கலாக்கதல் விஷயத்துல நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய கலாக்கதல் விஷயத்துல அடுத்தது என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க நல்லவர்களாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். சொர்க்கம் நரகத்தை பொறுத்தளவு அல்லாஹ் விதித்திருக்கிறான். அது எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் அறிந்ததினால் எழுதினது. ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் இருக்கிறார். நீங்க போய் உங்க மாணவனை பத்தி கேட்கறீங்க. அவர் பரீட்சைக்கு முன்னாலே சொல்றாரு, உங்க மாணவன் தான், உங்க மகன் தான் பாஸ் ஆக மாட்டான்னு சொல்றீங்க. உண்மையிலே அவன் மகன் சோதனையில ஃபெயில் ஆகிட்டாரு. அவர் வந்து சொல்றாரு, இந்த ஆசிரியர் சொன்னாரு, அதனாலதான் என் மகன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னா சரியா? ஆசிரியருக்கு தெரியும், கற்றுக் கொடுக்கிறவருக்கு தெரியும், இவன் படிக்க மாட்டாங்கிறது தெரியும். அவன் படிக்க மாட்டான், ஃபெயில் ஆகுவான்னு எதை வச்சு சொல்றாருன்னா அவனுடைய சுபாவத்தை வச்சு சொல்றாரு, அவருடைய அறிவீனத்தை விளங்கினதுனால சொல்றாரு. இதே போல அல்லாஹ் தஆலாவை பொறுத்தளவுல எங்களுடைய நிலை என்னங்கிறத தெரிஞ்சதுனால இவன் சொர்க்கவாதி, இவன் நரகவாதிங்கிறத முன்கூட்டியே சொல்றான். எங்களுடைய நிலை என்னங்கிறத அதை அறிஞ்சு சொல்றான். எனவே இதை நம்ம ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அன்புக்கு சகோதரர்களே, அது நான் சொன்ன ஒரு கருத்து, அதை ஒட்டி வந்திருக்கிற கேள்வி இருக்கிறதால நானே விளக்கிறேன். அதை நான் வந்து இறந்தவர்கள் செவிர மாட்டார்கள் சொன்ன கேள்வி கேட்டாங்க, செவிர மாட்டார்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு பதில் எழுதியிருக்கிறாங்க. மரணித்தவர் செவியேற்க மாட்டார்கள் என்று கூறினீர்கள். பத்ர் போருக்கு பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்கள் உடலை போட்ட கிணற்றிற்கு அருகில் நின்று, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்குறுதி பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு உமர் அவர்கள், யார் ரசூலல்லாஹ், பிணத்திடமா பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட அவர்கள் இதை அதிகமாக செவியிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். ஆதாரம் அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற நூலிலிருந்து எழுதியிருக்காங்க. இதுல கூட என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா, இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் ஆதாரம் இருக்குதுல்ல.
அவங்க என்ன சொல்றாங்க, உமர் கத்தாப் அவர்கள், இறந்தவர்களிடமா நீங்கள் பேசுகிறீர்கள் கேட்கிறாங்க. பேச மாட்டார்கள் தான் ரசூலுல்லா சொல்றாங்க. இல்ல கேட்பாங்க இருக்குமே. ஆனால் ரசூலுல்லா உமருக்கு என்ன பதில் சொல்லிருப்பாங்க, நீங்க நினைக்கிறது தப்பு, நீங்க நினைக்கிறது சரியில்லை, இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் யார் சொன்னா ரசூலுல்லா கேட்டிருப்பாங்க உமர் கிட்ட. அப்படி சொல்லவில்லை. என்ன சொல்றாங்க, யா உமர் இன்னஹுமுல் ஆன் அஸ்மாஉ மின்கும், உமரே இப்பொழுது அவர்கள் உங்களை விட நான் சொல்லக்கூடியதை தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை விட மண்ணில் அந்த கிணற்றில் தூக்கி எறியப்பட்ட அவர்கள் அதிகமாக கேட்டு சொன்னாங்க. அனுபவ ரீதியாக அவர்கள் அனுபவித்து ரசூலுக்கு மாற்றமாக செயல்பட்டவர்கள், அல்லாஹுக்கு மாற்றமாக செயல்பட்டவருடைய கதி என்ன என்பதை செயல் மூலமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் முன்னிறுத்துறாங்க. அது மட்டுமல்ல, அல் ஆன்ங்கிற வாசம் இருக்கு, இப்பொழுது, எப்பொழுதும் அல்ல, இப்பொழுது. அது ஒரு அற்புதமாக முஅஜிஸாக எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்தன்மையை எடுத்துக்கொள்ளுங்க. பொதுவாக எந்த மையத்தை கேட்காது. அல்லாஹ் தஆலா பொதுவான கான்செப்ட் குர்ஆன் சொல்லிட்டா. அதை எங்க தூக்கி எறியப்பட்ட பிறகு, கிணற்றில் தூக்கி எறியப்பட்டு மூடப்பட்ட பிறகு அவர்கள் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், வமா அன்த பி முஸ்மஇன் மன் ஃபில் குபூர், கபரில் இருக்கக்கூடியவர்களை உங்களால் கேட்க வைக்க முடியாத அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். அப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ் அதற்கு மாற்றமாக சொல்லல. என்ன அந்த நேரத்திற்கு அல்லாஹ் தஆலா கேட்க வைக்கிறான். சாதாரணமாக மையத்தை அடக்கிட்டு வரும்போது காலடி ஓசை கேட்பதாக இருக்கா இல்லையா? அப்படிதானே? அப்ப நாம சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கேட்கிற அர்த்தமா இல்ல. அந்த நேரத்துல மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டோம் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தான் அங்கு கேட்க வைக்கலாம். அவ்வளவுதான். தவிர எந்த நேரம் கேட்டு இருப்பாங்கன்னாக்கா அங்கதான் இதெல்லாம் குராஃபிகள், விதத்வாதிகள், சிறுக்கை கூடவங்க அவங்க கேட்கறாங்களே, நான் போய் அவங்கள்ட்ட என்ன கேட்டா நம்மளோட கோரிக்கை முன் வச்சா என்னங்கெல்லாம் வந்துடும். ஆனா அவர்கள் கேட்க வைக்க முடியாது, அவர் கேட்கவும் மாட்டாங்க. அடுத்ததா இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தை 6 நாளில் படைத்தான், அல்லாஹ் குன் என்றால் ஆகிவிடும், அப்படி இருக்க ஏன் 6 நாட்கள்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி உண்மையிலே பதில் சொல்றதுக்காக படிக்கல. நம்ம கேள்வி என்று வருகின்ற போது கேள்வி கேட்பதை நம்ம ஊக்கப்படுத்துகிறோம், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக. ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்தளவு அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறார் என்றால், அவன் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்பான், அவனை பத்தி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கிறது உண்டு. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹு தஆலா ஏதாவது சொன்னால் நம்ம சொன்னதை நம்பிட்டு போயிடணும். அல்லாஹு தஆலா குன் என்று சொன்னாலும் படைப்பான். அவன் 6 நாள் படைக்கொண்டு விரும்பினான்னா 6 நாள் தான் படைப்பான். அவனுடைய விருப்பத்தில் உள்ள ஒரு அம்சம். ஏனென்றால் இந்த ஒரு சிந்தனை ஒரு மனிதனுடைய நடவடிக்கையில் வந்துச்சுன்னு சொன்னா, அது ஏன் சிறுக்கு செஞ்சவனை மட்டும் மன்னிக்க மாட்டான், விபச்சாரம் செஞ்சவனை மன்னிப்பான்? ஏன் அது களவெடுத்தவனுக்கு மன்னிச்சான், அந்த தண்ணி கொடுத்த ஒரு பொம்பளை விபச்சாரம் தண்ணி கொடுத்து பண்ணிச்சான், நம்ம சாப்பாடு கொடுத்தா மன்னிக்கலன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய விஷயத்துல கேள்வி கேட்கலாது. அதாவது அல்லாஹ்வுடைய சக்தி என்னவென்றால், ஆற்றல் என்னவென்றால், ஒன்றை படைக்க நாடினால் குன் என்றால் அவன் படைத்திடலாம். அவன் விரும்புவான் 6 நாளில படைக்கணும் விரும்பினான்னு சொல்லிச்சுன்னா 6 நாளில படைப்பான். இல்ல அதை விட மாத்தித்தான் அவன் படைக்கணும்னு சொல்லிச்சுன்னா அது கூட அவனுடைய விருப்பத்துக்குள்ள உள்ளது. எஃப்வலு மா யுரீத், அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செய்வான் என்கிறது குர்ஆனுடைய ஒரு நிலைப்பாடு. எனவே இத நம்ம ஒரு இந்த தோரணையில நம்ம கேள்விகளை அமைக்குவது, அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இப்படி தோரணையில கேள்வி அடுக்குவதை நம்ம தவிர்க்க வேண்டும். ஹஜ்ஜுக்குரிய தினங்களில் கௌபாவுக்கு வெள்ளை துணியை கட்டுவது ஏன்னு கேட்டிருக்காங்க. கௌபாவுக்கு வெட்ட துணியா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாலே இருந்து கூட கௌபாவுக்கு ஒரு துணி ஒன்று அணிவிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நடைமுறை இருந்து வந்திருக்கிறது. ஹஜ்ஜுக்குரிய காலத்தில் செய்யணுங்கிறதுக்காக அல்ல. ஒரு நாளையில கௌபாவுல மக்கள் சேர மாட்டாங்க. அது என்ன நாள் என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய மாசத்தில் அரபாவுடைய நாளில் எல்லா முஸ்லிம்களும் அரபால நிற்பாங்க. அந்த டைம் சவுதி அரசாங்கம் கௌபாவுக்கு திரை போடுவதற்குரிய நேரமாக எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த டைம் இல்லாம மற்ற எல்லா டைம்லயுமே கௌபாவை நீங்க எப்ப பார்த்தாலும் மக்கள் தவாப் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ஹஜ்ஜுடைய நாள்ல, அரபாவுடைய நாள்ல எல்லா முஸ்லிம்களும் அரபால இருப்பாங்க. அவ கௌபாவில் ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தை அவங்க கௌபாவுக்கு திரை போடுவதற்கான நாளா எடுத்திருக்கிறாங்க. இந்த நாள்ல தான் செய்யணுங்கிறது ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட எந்த இபாதத்துல சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம் கிடையாது.
ஜின்கள் கண்ணுக்கு தெரியுமா? ஜின்னை வசப்படுத்த முடியுமா? பெண்கள் இறுக்கமான ஆடை அணியலாமா? மது குடித்தவர்கள் மௌத்தை தொழலாமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜின்களை பார்க்கலாமான்னு கேட்டா குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஜின்னை பத்தி சொல்கின்ற போது நீங்கள் பார்க்காத வண்ணம் அவங்க உங்களை பார்க்கிறாங்க என்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஜின் என்று சொல்லக்கூடியது நெருப்பால படைக்கப்பட்ட கண்ணுக்கு தெரியாத ஒரு இனம். இந்த ஜின்னை பொறுத்தளவுல வசப்படுத்த முடியுமா என்று கேட்டால் ஜின்னை மனிதன் வசப்படுத்த முடியாது. அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு விசேஷமாக ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இன்றைக்கு சில ஊர்கள்ல சில ஆலிம்களும் சில மாந்திரிக வேலை செய்கிறவர்களும் நாங்க ஜின்னை வசப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. ஜின்னை வசப்படுத்தி இருக்கிறோம், எங்கள்கிட்ட வாங்க உங்களுடைய நோயை குணப்படுத்துவோம் அடிப்படையில சில வேலைகளையும் செய்வாங்க. இது வெறுமனே ஒரு ஏமாத்து போலி நடவடிக்கைகள். ஜின்னை வச்சு இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு சூனியம் வச்சிருக்கிறாங்க, அந்த சூனியம் வச்ச இடத்துல இருந்து நம்ம சூனியத்தை எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு உங்க வீட்டிலே ஒரு இடத்துல தோண்டி ஏதாவது ஒன்று எடுப்பாங்க. ஆனா அதை அவங்க செட்டப் பண்ணி செய்யறது உங்களுக்கு தெரியாம தோண்டுவாங்க ஒரு இடத்த, உங்களுக்கு தெரியாம தங்களுடைய கையில் இருக்கிறதே போட்டுட்டு தான் எடுப்பாங்க. பெரும்பாலும் இவங்க எடுக்கிற பொருட்கள் கைக்குள்ள அடக்கக்கூடிய பொருட்களா இருக்கும். ஜின்னை வச்சிருக்கிறோன்னு சொல்றவங்க உங்க வீட்டுல ஒரு போத்தல் வச்சிருந்தாங்க, சூனியம் வச்சிருந்தாங்க, தாயத்து வச்சிருந்தாங்கன்னு சொல்லி எடுப்பாங்க. கைக்குள்ள அடங்கக்கூடிய பொருட்களா எடுப்பாங்க. கையில் அடங்காத பெரிய பூசணிக்காய் மாதிரி உதயமே எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதை மறைச்சு வைக்க இயலாது. அதே நேரத்துல இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நோய் இருக்குது நாங்க ஜின்னை வச்சு மருத்துவம் செய்யறோம்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட வசப்படுற ஜின்கள் எல்லாமே மெடிக்கல் காலேஜில் படிச்ச ஜின் மட்டும்தானே இவங்கள்ட்ட வசப்படும். ஒரு ஜின்னை வச்சு நீ சோமில்ல நோயை குணமாக்குறன்னு சொல்ற, நீ ஒரு 10 ஜின்னை வச்சு இத மாதிரி ஒரு மண்டபத்தை கட்டி கொடுக்கலாமே. நீங்க எல்லாம் சீமெந்தி கல்லு மண்ணெல்லாம் தாங்க, நான் நைட்ல எங்க ஜின்கள்கிட்ட சொல்லி எல்லாம் கட்டி முடிச்சிடறேன், நீங்க பிளேனை மட்டும் நாங்க கட்டி முடிச்சிடறேன்னு சொல்லி கான்ட்ராக்ட் செய்யலாமே, ஏன் அதை செய்ய மாட்டாங்கன்னு கேட்டா அது செய்ய முடியாது. ஆள் வச்சு செட்டப் பண்ணி செய்ய முடியாது. மருத்துவ வேலைகளை பொறுத்தளவுல மனிதனுக்கு நோய் வந்தால் அந்த நோய் எதனால வந்துச்சு அவன் நம்புறானோ அதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சா குணமான ஒரு நினைப்பு வரும். இன்னைக்கு டாக்டர்கிட்ட மருந்து எடுக்க போறோம் நம்ம நிறைய பேரு, பெரும்பாலானவங்களுக்கு அவங்க மருந்து தாரதே கிடையாது. சில விட்டமின்கள் துரிசைகளை தந்துட்டுவாங்க. ஏன்னா சில பேருக்கு நோய் வந்த மாதிரி உணர்வு தான். சில பேர் மருந்து எடுக்க போவாங்க, நீங்க பாருங்க, டாக்டர்கிட்ட போற நேரம் ஆண்டு சோர்ந்து போவாங்க, வெளியே வேற நேரம் கொஞ்சம் உஜாரா வருவாங்க. டாக்டர் மருந்தை கொடுத்த மருந்தை குடிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம டாக்டரை பார்த்துட்டோன்ற ஒரு தெம்புல வராங்க அவங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வைத்தியர்கிட்ட போனோன்னு நமக்கு வெற்றி வச்ச சூனியத்தை அவர் எடுத்துட்டாரு, இதை எடுத்துட்டாரு என்ற ஒரு நம்பிக்கையில அவங்க ஒரு தெம்புல வராங்க. அப்ப இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு மருத்துவம் லேசி. சுலைமான் நபியை பொறுத்தளவுல ஜின்னை வச்சுட்டு இருந்தாங்க, அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தாங்க. அந்த ஜின்னை வச்சு சுலைமான் நபி கடல்ல முத்தெடுத்தாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், கட்டிடம் கட்டினாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், பெரிய பாத்திரங்களை செஞ்சாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இந்த ஜின்னை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி வேலைகளை செய்வாங்கன்னு சொன்னா வச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம நம்பலாம். ஏமாத்து வேலைகளை செய்கிறாங்க. ஜின் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய இந்த மாதிரி நபர்களிடத்துல செல்வதும் ஈமானுக்கு ஆபத்தான விஷயம் என்கிறத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுக்கமான ஆடை அணித சம்பந்தமா கேட்டாங்க. ஒரு பெண்ணை பொறுத்தளவுல தன்னுடைய அங்கங்கள் வெளியில தெரிகிற அளவுக்கு, அதனுடைய கன பரிமாணங்கள் வெளியில தெரிய மாதிரி டைட்டான ஆடைகள் அணிவது மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்குது. அதாவது மௌத்தா போனவர் ஒரு முஸ்லீமோ காபிரோ, சில நேரங்களில் நம்ம சந்தியில ஒரு காபிர் மரணிச்சா கூட அவங்களை புதைக்கிறதுக்குரிய வேலையை நம்ம செய்யணும். மரணித்தவர் மது குடித்தவருடைய மையத்தை தொடக்கூடாது என்கிற சட்டங்கள் கிடையாது. இறந்தவருக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்கின்றதுக்காக நம்ம அவரை தொடர்றது என்பது மார்க்க ரீதியான குற்றத்துல சேரக்கூடியதல்ல. அதாவது இறந்தவர் கேள்வி என்னன்னு எனக்கு சரியா விளங்கல. மது குடிச்ச ஒருவர் ஜனாசாவை தொடலாமான்னு கேட்டால் அதுக்கு நேரடியான தடைகள் கிடையாது. குடிக்கிறது ஹராம் என்கிற சட்டத்தை நம்ம சொல்லலாம். மையத்து குளிப்பாட்டுகிறவர்கள் ஒளி செய்ய வேண்டுமா அல்லது மையத்துக்கு ஒளி செய்ய வேண்டுமான்னு கேட்கிறாங்க. ஒருவர் ஜனாசாவை குளிப்பாட்டினால் குளிப்பாட்டியவர் குளித்துக் கொள்வது நல்லது. ஜனாசாவை சுமந்தவர் ஒழுவை திரும்ப மீட்டிக் கொள்வது நல்லது. அந்த கருத்துல ஹதீஸ்கள் இருக்கிறது. ஜனாசாவை குளிப்பாட்டியவர் குளிக்க வேண்டும், ஜனாசாவை தோல்ல சுமந்து சென்றவர்
மீண்டும் ஒழு செய்து கொள்ள வேண்டும். ஆனா இதனால ஒழு முடியுமான்னு கேட்டா முடியாது. திரும்ப செய்து கொள்வது நல்லது. ஜனாசாவை குளிப்பாட்டியவர் கட்டாயம் குளிக்க வேணுமான்னு கேட்டா கட்டாயம் கிடையாது, குளித்துக் கொள்வது நல்லது. அது அல்லாம ஜனாசாவுக்கு தொட்டதுக்காக அல்லது பார்த்ததுக்காக ஒளி செய்யணுமான்னு கேட்டா அதுக்கு மார்க்கத்துல எந்த விதமான ஏவல்களும் வந்தது கிடையாது. ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற போதோ ஜனாசாவுக்கு ஒளி செய்யணுமான்னு கேட்டா, இறந்து போன ஜனாசாவுக்கு ஒளி செய்து விட வேணுமான்னு கேட்டால் அந்த கருத்துல ஹதீஸ்கள் கிடையாது. ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், பபுதவு பிமயாவினில் உது, உளு செய்யக்கூடிய வலது பக்கத்திலிருந்து ஆரம்பியுங்கள் என்று வருகிறது. குளிப்பாட்டுகின்ற போது உதுவின் உறுப்புகளின் வலது பக்கத்திலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள் என்றுதான் ஹதீஸ்ல வருகிறது. எனவே இறந்தவர்களுக்காக ஜனாசாவுக்காக ஒளு செய்து விடுவது என்கிறது தேவையில்லாத ஒரு வேலை. ஜனாசாவை பார்க்கிறவர் ஒளி செய்யணுங்கிறது தவறானது. ஜனாசாவை சுமந்தவர் ஒளி செய்து கொள்வதாக இருந்தால் அதுக்கு சிறப்பு இருக்கிறது. என் வீட்டின் பக்கத்து வீட்டில் சிலை வணக்கம் செய்பவர் என்னிடம் அல்லாஹ் உண்மையான இறைவன் என்றும் குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எப்படி வந்தது என்ன ஆதாரம் என்று எப்பொழுதும் என்னிடம் சர்ச்சை செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு தக்க பதில் தரவும் சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாரு. தர்வாவை பொறுத்தளவோட நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலருக்கு எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு ஏறமாடுச்சு. அது நம்முடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா, இன்னமா அலைனல் பலாகுல் முபீன், தெளிவாக இதுதான் உண்மைன்னு சொல்றதுதான். சொல்லி அவங்கள வாயடைக்க வச்சு ஏற்றுக்கொள்ள செய்யணுங்கிறது எங்களுடைய பொறுப்பு கிடையாது. இந்த மாதிரி தர்க்கம் செய்கின்றவர்களை பொறுத்தளவுல குர்ஆனுடைய உண்மை தன்மையை சொல்வதற்கு, அது சொல்லக்கூடிய கருத்துக்களுடைய நியாயத்தை நம்ம சொல்லலாம், அது சொல்லக்கூடிய முன்னறிவிப்புகளை நம்ம சொல்லலாம், அது சொன்ன நடந்து முடிந்த விஞ்ஞான உண்மைகளை சொல்லலாம். இவற்றை சொல்லி நம்ம அவங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனா ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ் நான் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவோ முயற்சி செய்து அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏற்க செய்கிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு உள்ளது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தௌவா செய்யறதோட அவருடைய ஹிதாயத்துக்காக நீங்க துஆ செய்யுங்க. வேணும்னே சர்ச்சை செய்யற யாருக்குமே யாரும் உண்மையை உணர்த்துவதுங்கிறது முடியாத காரியம். தஜ்ஜால் சம்பந்தமா கேட்டிருக்கிறாங்க. ஹதீஸின் அடிப்படையில் தஜ்ஜால் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டான். உலக முடிவு நாளில் வெளிப்படுவான். மனித ஜின் இனத்துக்கு மரணம் குறிப்பிட்ட சில வருடங்களில் ஏற்படும். தஜ்ஜால் எந்த இனம், அவனுக்கு ஆயுள் நீடிக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது நாங்க குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சிலருக்கு ஆயுள நீட்டி இருக்கிறான். இப்லீஸ் உலகம் அழிகிற வரைக்கும் உயிரோடு இருப்பான். அல்லாஹ் தஆலாவிடத்துல அல்லாஹ் இப்லீஸ் கேட்கிறான். கேட்டபோது அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னக மினல் முன்ததீன், நீயும் எதிர்பார்க்கப்படுகிற, அதாவது மர்மை வரை விட்டு வைக்கப்படுகின்றவர்களில் ஒருவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எல்லாருக்கும் மரணம் இருக்கிறது. காலம் நீடி கூடி குறையலாம். காலம் கூடி குறைகிறதுனால மரணம் இல்லை என்று ஆகிவிடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னும் அவங்க மரணிக்கல, அவங்களுக்கு மௌத் இருக்கிறது. மலக்குமார்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா கடைசியில, அதாவது சூழ்நிலைப்படுகின்ற நேரத்தில் அவங்களையும் மரணிக்க செய்வான். எனவே மரணம் என்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது. ஆயுள் சில பேருக்கு நீட்டி கொடுக்கப்படலாம். தஜ்ஜாலும் அந்த வகையில சேர்ந்த ஒருவராக இருக்கலாம். இது ஒன்றும் ஒரு முரணான செய்தி கிடையாது. அல்லாஹ் தஆலா சைத்தானுக்கு ஆயுள நீடி கொடுத்திருக்கிறான். சைத்தான் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டு பெற்றிருக்கிறான் என்கிறத நம்ம குர்ஆன் மூலமா அறிஞ்சு கொள்கிறோம். சைத்தான் தஜ்ஜாலை பொறுத்தளவுல எந்த இனம் என்கிறத நம்ம ஹதீஸை வச்சு பார்த்தா மனிதனாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது தஜ்ஜாலை பத்தி சொல்லி காட்டுறாங்க. எனவே மனிதத்தில் உள்ள ஒரு அல்லாஹ்வினால மூமின்களை சோதிக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுவும் ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு விஷயம் கேட்டிருக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் இறைவன் தான் நேரடியாக செய்கிறான் என்றால் எதற்காக வானவர்கள் மூலமாக செய்ய சொல்கிறான் என்று கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எதுக்கு வானவர்களை வச்சு செய்யணும்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த விரும்புறதை விரும்பின மாதிரி செய்வான். இதுதான் அல்லாஹ்வுடைய விஷயத்தை நாங்கள் நம்புறது. அவனால செய்தால் அதையும் நம்ம நம்புவோம், வானவர்களை வச்சு செய்தால் அதையும் நம்புவோம். வானவர்களை வச்சு செய்யறது அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு குறைவானது கிடையாது.
உண்மையிலே நான் என்ன தவிர ஒரு வேலையை நான் தான் செய்யணும், வேற யாரும் என்ன வச்சு செய்யலாம் என்று சொல்றது சில வேளை என்ன பலகீனமாக கூட இருக்கலாம். அமெரிக்கா ஜனாதிபதி இருந்த இடத்துல இருந்து கொண்டு உலகத்துக்குள்ள வேலையெல்லாம் செய்விக்கிறார் சொன்னா அவருடைய அதிகாரம் விரிவா இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒவ்வொரு நாளும் காலையில அவர் மலசலபுரத்துக்கு போறாருண்டா அதை வேற ஆளை வச்சு அவரால் செய்ய இயலாதுன்னு அர்த்தம். அப்ப ஒரு ஆள் இன்னொருவரை வச்சு செய்யறாருங்கிறது பலகீனத்தினுடைய அடையாளமாக இருக்காது. நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்துல இந்த அடிப்படையான கேள்விகளை நம்ம தவிர்க்க வேண்டும். தொப்பி போடுவது கட்டாயமானு கேட்டிருக்கிறாங்க. தொப்பி போடுவது கட்டாயமும் அல்ல, அது ஒரு ஏவப்பட்ட விஷயமும் கிடையாது. நம்ம போடுவதும் போடாமல் இருக்கிறது ரெண்டுமே ஒன்று போன்ற ஒரு அம்சம். தொப்பி போடுகின்ற போது அதாவது நம்ம 4 விஷயத்தை பேசுற தொப்பி போட்டு பேசுகின்ற போது அத நம்மட கருத்தை விளங்காத மாற்று கருத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்வதற்கு நெருங்கி வருவதற்கு சாதகமாக இருக்கும் என்ற காரணத்தினால போடுகிறோம். போடாம இருக்கிறது மார்க்கத்தில் ரெண்டுமே ஒன்றுதான். இது அதாவது சாதாரண ஒரு ஆடை போன்றுதான் நாங்க தொப்பி எடுத்துக்கொள்ள வேண்டும். தொப்பிங்கிறது மார்க்கத்தில் ஏவப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தொப்பிகள் போடப்பட்டிருக்கிறது. தொப்பி போட்டிருக்கிறாங்க. தொப்பி போட்டு அதுக்கு மேல தலப்பா கட்டி இருக்கிறாங்க. கருப்பு தலப்பாகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியதாக பத்து மக்காவுடைய காலத்துல கட்டியதாக வருகிறது. இதெல்லாம் அவங்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆடையாக அணிஞ்சாங்க. யாராவது அதை விரும்பி செய்யறோம்னு செஞ்சாங்கன்னு சொன்னா அது அவங்களுடைய விருப்பத்தில் உள்ளது. மார்க்க கடமையாக நம்ம இதை ஏவ முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று நானும் என் தோழர்களும் எவ்வழியில் உள்ளோமோ அந்த வழி என் நேர்வழியை குறித்து கூறுவார். அதாவது நானும் எனது தோழர்களும் இன்றைய தினம் எந்த வழியில் இருக்கிறோமோ அதுதான் நேர்வழி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். சிலர் இதை கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு சஹாபாக்களை பின்பற்றுவது தவறு என்று கூறுகிறார்கள். விளக்கம் தரவுன்னு கேட்டிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பின்பற்றுதல் என்றால் என்னன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பின்பற்றுதலுக்கு உரியவங்க. நாங்க பின்பற்றுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான். சஹாபாக்களை நம்ம பின்பற்ற வேண்டும் என்றது பிரச்சாரங்கள் கிடையாது. சஹாபாக்கள் விஷயத்துல நாங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்த அமல்கள் விஷயத்திலே குர்ஆனுக்கு பின்னால வந்தவங்க கொடுத்த விளக்கத்தை விட சஹாபாக்களுடைய விளக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஏன்னா அவங்க ரசூலுல்லாவோட வாழ்ந்தவங்க, ரசூலுல்லா செய்ததை கண்ணால பார்த்தவங்க, அவங்களுடைய காலத்து அரபு மொழியை தெளிவாக புரிந்தவர்கள். இந்த அடிப்படையில குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் என்று வருகின்ற போது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சஹாபாக்களுடைய கூற்றுக்கு முன்னுரிமை. சஹாபாக்கள் ஒருவர் ஒரு வேலையை செஞ்சிருப்பாரு, இன்னொரு அதுக்கு மாற்றமா செஞ்சிருப்பாரு. இதுல நம்ம எந்த சஹாபியினுடைய கூற்று ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த சஹாபியினுடைய கூற்றை தான் எடுப்போம். குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ மாற்றமாக ஒரு சஹாபி சொன்னால் அந்த கூற்று சஹாபியினுடைய கூற்று என்பதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே நேரத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏரோபித்த முடிவில் இருந்தாங்க என்றால் அந்த முடிவுக்கும் மாற்று கருத்துக்கள் சொல்லாம இருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் எனது தோழர்களும் இன்றைய தினத்தில் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ அதுதான் சரியான வழி என்று சொன்னார்கள் என்ற அடிப்படையில் நான் அதாவது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நடைமுறை முடிவு இது. இதுக்காக நம்ம சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரம் அல்ல, சஹாபாக்களுடைய விளக்கங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தல் என்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இன்றைய பெண்கள் மத்தியில் மௌலூது மற்றும் தர்கா வழிபாடுகள் கலந்து கொள்ளும் பழக்க வழக்கம் அதிகமாக உள்ளது. இதை தடுக்கும் வழியில் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள் விளக்கம் தரவுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது பெண்கள் மத்தியில இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் வளர்றதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது. மார்க்க செய்திகள் அவர்களிடத்துல சென்றடைகின்ற வீதம் குறைவு. ஆண்களுக்கு ஜும்மா பயான் இருக்குது, நிறைய பயான்களை கேட்கிறாங்க, அந்த வாய்ப்பு குறைவு. எனவே நாங்கள் எங்களுடைய பகுதிகளில் பெண்களுக்கும் அதிகமான மார்க்கத்தை சொல்லக்கூடிய சூழல்களை நம்ம உருவாக்க வேண்டும். பெண்களுக்கான தொடர் பயான்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த பயான்களூடாக மூட நம்பிக்கைகள் குறித்தும் சிறுக்கான தர்கா வழிபாடுகள் சம்பந்தமான விஷயங்களை குறித்து நம்ம எச்சரிக்கை செய்தால் மிக விரைவாகவே இஸ்லாத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறாங்க. பல பகுதிகளில் பெண்கள் மத்தியில தௌவா செய்யப்பட்டதுக்கு பிறகு ஆண்களை விட பெண்கள் எழுச்சியோடு இருக்கிறாங்க, ஆண்களை விட பெண்கள் தெளிவாக இருக்கிறாங்க. எனவே பெண்கள் மத்தியில தௌவா செய்யக்கூடிய ஒரு போக்கை நம்ம உருவாக்க வேண்டும்.
ஆண்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே இங்கு ஓதப்பட்டது, யாயுள்ளதையும் ஆமனு கூ அம்பூசக்கும் அவர்களுக்கும் நாரா, விசுவாசிகளே நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே பெண்கள் மத்தியில தீன் போய் சேருவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். பெண்கள் அமைப்புகள் தங்களுக்கு மத்தியில தௌவாவை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சியை செய்தால் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த மூட நம்பிக்கைகளை நம்ம ஒழித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பாக இருக்கு. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நீர் தடாகத்தில் நீர் குடிக்காமல் தடுக்கப்படும் கூட்டம் யார் என்று கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி ரெண்டு நோக்கத்தில் கேட்கப்பட்டிருக்கலாம். நாளை மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுலுல் கௌதர் தண்ணீர் குடிச்சிட்டு இருப்பாங்க. சிலர் தண்ணீர் குடிப்பதற்காக வருவாங்க. மலக்குகளால் அவர்கள் விரட்டப்படுவார்கள். அப்படி விரட்டப்படுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லி அஹ்லி, என்னை சேர்ந்தவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். சில அறிவிப்புகளில் அஸ்னாபி அஸ்னாபி, எனது தோழர்கள் எனது தோழர்கள் என்று சொல்வார்கள். சில அப்ப இந்த சொல்லுகின்ற போது மலக்குகள் சொல்லுவாங்க, இன்னக லா தத்ரி மா அஹ்தது பஅதக், உங்களுக்கு பிறகு மார்க்கத்தில் என்னென்ன புதிய விஷயங்களை அவர்கள் உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி மலக்குகள் சொல்லுவார்கள் என ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸை வச்சு பார்க்கின்ற போது பித்அத் செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்தில் புதிய புதிய காரியங்களை செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே ஹவுலுல் கௌதரிலே தண்ணீர் குடிக்க விடாமல் தடுக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் தண்ணீர் குடிக்க பார்ப்பாங்க, மலக்கள் கொடுக்க விட மாட்டாங்க, விரட்டிடுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு அவங்களை சபிச்சிருவாங்க என்று வருகிறது. இது வேறொரு சந்தேகத்திலும் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கலாம். என்ன சந்தேகம் என்றால், அதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பில அஸ்னாபி அஸ்னாபி, எனது தோழர்கள் எனது தோழர்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸை சிலர் வைத்துக் கொண்டு, குறிப்பாக ஷியாக்கள் இந்த ஹதீஸை வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் வழிகடர்களாக போயிட்டாங்க, அதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. பாத்தீங்களா, எனது தோழர்கள் எனது தோழர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மலக்குகள் அவங்க உங்களுக்கு பிறகு மார்க்கத்தை மாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப சஹாபாக்கள் தான் அந்த வழிகடர்கள் சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு தவறான ஒரு பார்வை. இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், சஹாபி என்று நாங்க யாரை சொல்றோம் என்று விளங்கிக் கொள்ளணும். சஹாபாக்கள் என்று நாங்க யாரை சொல்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற போது இஸ்லாத்தை ஏற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால சந்திச்சு முஸ்லிம்களாகவே மௌத்தா போனவங்களை நாங்க சஹாபாக்கள் சொல்கிறோம். நாங்க சஹாபாக்கள் சொல்றது முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மௌத்தா போனவங்க. அபூபக்கர் அவங்கள சஹாபின்னு சொல்கிறோம், உமர் அவங்கள சஹாபின்னு சொல்கிறோம். இந்த அடிப்படையில சஹாபாக்கள் சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் பார்வையில யாரெல்லாம் சஹாபியா இருப்பாங்கன்னா, அவங்க உயிரோட வாழ்ற நேரம் யாரெல்லாம் இஸ்லாத்துல இருந்தாங்களோ அவங்க ரசூலுல்லாஹ் பார்வையில சஹாபியா தெரிவாங்க. நாளை மறுமையில ரசூலுல்லாஹ் தண்ணி குடிக்க வர்றவங்க அப்படியானவங்களும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு மக்கா வெற்றி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சிலர் ஜகாத்து தர மாட்டோம் என்று அப்படியே முர்த்ததா போனாங்க. ரசூலுல்லாஹ் பார்வையில் அவங்க யாரா இருப்பாங்க? அவங்க முர்த்ததா போனது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. அவங்க பார்வையில் அவங்க முஸ்லிமா வாழ்ந்தவங்க தான் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்கன்னா, முசைலமா என்பவனை நபியாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க. இவங்க ரசூலுல்லாஹ் பார்வையில் யாரா இருப்பாங்க? இவங்களும் ரசூலுல்லாஹ் பார்வையில் தோழர்கள் இருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது தோழர்கள் என்று சொன்னாங்கன்னா முர்த்ததா இருந்த, இப்ப நம்மள பார்வையில் அவங்கள சஹாபின்னு சொன்னது கிடையாது. சஹாபாக்கள் வரலாற்று அவங்க பதிவு செஞ்சது கிடையாது. அது ரசூலுல்லாஹ் உஸ்ரோடு இருக்கிற நேரத்தில் முஸ்லிமா இருந்து ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது போல காபிரானவங்க அந்த லிஸ்ட்ல வருவாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ் மறுமையில சஹாபின்னு சொன்ன வாசகத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கு நாங்க யார சஹாபின்னு சொன்னோமோ அவங்கள காபிராக்குறதுக்கான ஒரு முயற்சி தௌஹீத் வட்டாரத்திலையும் ஷியாக்கள் வட்டாரத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த ஹதீஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு தவறான ஆபத்தான ஒரு விளக்கம், தவறான ஒரு பக்கத்தில் மக்களை வழிநடத்தி செல்றார்கள் என்கிற தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இசை கேட்டால் மனம் நிம்மதி அடைகிறது என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அதனை ஹராமாக்கியுள்ளான். இதை பற்றி விளக்கம்னு கேட்டிருக்கிறாங்க. இசை கேட்டா மனசுக்கு நிம்மதி மட்டும் வராது. சில பேர் மியூசிக் கேட்டே ஹார்ட் அட்டாக் வந்தவங்களும் இருக்கிறாங்க. மியூசிக் இசைன்னு நீங்க எதை சொல்றீங்க? இசைன்னு வந்ததுக்கு பிறகு மெல்லிசை துள்ளிசை அப்படி இப்படி பிரிப்பாங்க. மியூசிக்கினால செத்து போனவங்க இருக்கிறாங்க. வைத்தியசாலைகளுக்கு முன்னால மியூசிக் போட விடுவாங்க, மனசு ஆறுதல் அடையட்டுன்னு சொல்லி பாட்டு கச்சேரி நடந்ததுக்கு அனுமதி கேட்டு பாருங்க பார்ப்போம். கொடுப்பான அனுமதி கொடுக்கறதுக்கு நோயாளிக்கு பாதிப்புன்னு சொல்லுவான். மனசுக்கு நிம்மதி என்று அவன் ஒன்றா தீர்மானிக்கிறான். சாராயம் குடிக்கிறவன் குடிச்சா நிம்மதி நினைக்கிறான், சிகரெட் அடிக்கிறவன் அடிச்சா நிம்மதி நினைக்கிறான், போதை வஸ்து பாய்க்கிறோம் அதை குடிச்சா நிம்மதி நினைக்கிறான்.
பெண்கிட்ட போறவன் அதுல போனா நிம்மதி நினைக்கிறான். மனுஷன் தவறுதல நிம்மதியை தேடுகிறான். நம்ம எதுல நிம்மதியை தேடணும்னா எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுலதான் நம்ம நிம்மதியை தேடலாம். இசைங்கிறது நிம்மதிக்கான ஒரு வழி என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்களா ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டு அப்படி அவங்களா ஏற்படுத்திக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிகரெட் குடிக்கிறவங்க கிட்ட ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் கவிதை எழுதுனா சிகரெட் அடிச்சாதான் எனக்கு நல்ல கவிதை வரும்னுவாங்க. எனக்கு சிகரெட் பிடிச்சாதான் நல்ல கற்பனை வரும்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது உலகத்துல பரீட்சை எழுதுற டைம்ல யாராவது சிகரெட் குடிச்சிட்டு எக்ஸாம் எழுதுறானா? ஆனா கவிதை அப்ப சிகரெட் குடிச்சிட்டு எழுதுனா நல்லா வரும் தானே, எங்கேயாவது அனுமதிப்பானா? அப்படி நடக்கிறது கிடையாது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில இரும்பி டம் அடிச்சாதான் நமக்கு டாய்லெட்டுக்கே போகும்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நமக்கு வராதுன்னு. எங்கேயாவது ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன பிள்ளைக்கு வெளியில போகுது இல்லைன்னு சொன்னா 2 டம் அடிக்க கொடுங்க சரி வரும்னு சொல்லுவானா? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் காலையில டாய்லெட்டுக்கே போறது இல்லையா? அப்ப இது அவனா ஒன்றை உருவாக்கி வச்சுக்கொண்டு அதுதான் தீர்வு ஒன்று பொய்யா சொல்றாங்க. தாங்க செய்யக்கூடிய தவறுக்கு ஏதாவது தாங்களாக நியாயங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். இசையில நிம்மதி இருக்குதுன்னு சொல்லி அப்படி அதுல பழக்கப்பட்டவங்க அதை அப்படி சொல்லிட்டு போறாங்க. அப்படி இல்லாம அதுதான் அதனுடைய வழிங்கிறது கிடையாது. இசையை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குதுன்னு சொன்னா அதுதான் இஸ்லாத்திரிய தீர்வு. உலகம் அழியும் வரைக்கும் அதுதான் அதனுடைய முடிவாக இருக்கும். விதியோடு சம்பந்தமாக கேட்டுக்கிறாங்க. எல்லாமே விதிப்படி என்றால் நடக்கும் விஷயத்துக்கு நாம் எவ்வாறு பொறுப்பெடுக்க முடியும்? தொழுகை மூலம் பொறுமையுடன் தொழுது துவா கேட்க வேண்டும் என்று உள்ளது. துவாவின் மூலம் விதியை மாற்ற முடியுமா என்று கேட்கிறாங்க. விதி விஷயத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்கு உதாரணமா நாளைக்கு எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் நான் என்ன செய்யணும்னு சொன்னா நாளைய நாளில் எனக்கு எதெல்லாம் தேவை நினைக்கிறதோ அதை அடைஞ்சு விடுறதுக்கு நான் முயற்சி செய்யணும். இஸ்லாம் நமக்கு எழுதுனது கிடைக்கின்றான்னு சும்மா இருக்க சொல்லல. உலக விஷயத்தில் அப்படி முயற்சி செய்யறதாக இருந்தால் மார்க்க விஷயத்திலையும் நாளை சொர்க்கத்தை அடைஞ்சு விடுறதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். விதியை பத்தி ஹதீஸ்ல வார நேரத்துல அதாவது தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற போது நம்ம எவ்வளவு காலம் வாழ்வோம் என்றது பதியப்படுகிறது. நமக்குரிய ரிஸ்க் பதியப்படுகிறது. நான் நல்லவனா கெட்டவனான்னு பதியப்படுகிறது. நான் நல்லவன் கெட்டவன் பதியப்பட்டுச்சு, எனவே எனது செயலுக்கு நான் பொறுப்பில்லைன்னு நான் சொல்றதாக இருந்தா எனக்குரிய உணவும் பதியப்பட்டு விட்டது, எனவே நான் உணவை தேட தேவையில்லைன்னு நான் சும்மா இருக்கணும். யாருமே அப்படி சும்மா இருக்கிறது இல்லை. விதி விஷயத்தை நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னா நமக்கு முன்னால் நாம் 1000 வருஷம் வாழ்ற மாதிரி நினைச்சு கொண்டு நம்ம உலக விஷயத்தை உழைக்கணும். எப்ப மௌத்தாகிறோம் அப்ப நம்ம மௌத்தாக்குவோம். அல்லாஹ் நமக்கு எதை எழுதி இருக்கிறான்னு தெரியாது. நம்ம எதையும் அடைஞ்சு கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உலக விவகாரமாக இருந்தாலும் சரி, மர்ம விவகாரமாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சியை செய்யணும். அல்லாஹ் நமக்கு எதை தாரானா அதை நம்ம பொருந்திக் கொள்ளணும். துவா செய்ய சொல்லி இஸ்லாம் எதுக்காக சொல்லுதுன்னு சொன்னா துவா என்கிறது ஒரு இபாதத்து, செஞ்சா நன்மை கிடைக்கும். நம்ம துவாவின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்றால் ஒரு மனிதன் 3ஐ பெற்றுக் கொள்கிறான். ஒன்று, துவாவின் மூலமாக இந்த உலகத்திலே அவனுக்கு வர இருக்கக்கூடிய ஏதாவது கஷ்டங்கள் நீக்கப்படலாம். 2வது, நமக்கு கொண்டு கேட்டது கிடைக்கலாம், அல்லது நம்ம கேட்காம நமக்கு வர இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் நீக்கப்படலாம். 3வது, நாளை மறுமையில நம்ம துவா கேட்டதுக்காக அல்லாஹ் தஆலா நமக்கு சன்மானம் தருவான். உண்மையிலே நாளை மறுமையில மனிதன் என்ன நினைப்பான்னு சொன்னா உலகத்துல நான் கேட்ட துவா வந்து அங்கீகரிக்கப்படாம இருந்திருக்கணுமே நினைப்பான் மறுமையில. அதை பார்த்துட்டு அப்ப நம்ம துவா கேட்கறதுனால அல்லாஹ் சொன்னதை செய்யறதுனால நஷ்டம் கிடையாது. கலாக்கது மாறுதா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. துவா கேட்கறதே ஒரு இபாதத்து, அதுக்கு நன்மை இருக்குது, மறுமையில நமக்கு ஈடேற்றம் கிடைக்கிறது. எனவே விதி விஷயத்துல அல்லாஹ்வின் மேல முழுமையா நம்பிக்கை வச்சுட்டு எங்களால முடிந்த அளவுக்கு நம்ம செயல்படணும். துவா என்கிறது எங்களுடைய அதாவது உலகத்துல சில தீங்குகளை தடுக்கிறதுக்கான வழியா இருக்கும், அல்லது நம்ம கேட்கறதே கிடைக்கிறதுக்கு வழியாக இருக்கும், அல்லது மறுமையில நமக்கு அது ஈடேற்றத்துக்கான வழியாக இருக்கும். ரமலான் மாதம் தவிர மற்ற மாதங்களில் வெள்ளிக்கிழமை நோம்பு நோக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவுல வெள்ளிக்கிழமையில தனியாக நோம்பு நோப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவுல ஒரு நாள் முன்னால அல்லது ஒரு நாள் பின்னால 2 நாள் சேர்த்து பிடிக்கிறதாக இருந்தால், வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி பிடிக்கிறதாக இருந்தால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. வெள்ளிக்கிழமைங்கிறதுக்காக நோம்பு பிடிக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. மரணித்தவரின் பெயரால் ஹஜ் செய்யலாமா, குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கிறார்கள். இறந்தவர்களுக்காக இருக்கிறவங்க செய்ய அனுமதிக்கப்பட்ட சில செயல்பாடுகள் ஹஜ்ஜி, நோம்பு பிடிப்பது, சதக்கா செய்வது, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது.
இவற்றை நம்ம செஞ்சு கொள்ளலாம். அவங்க அதுக்குரிய தகுதியானவங்களாக இருந்தால் அது அவங்களுக்கு சேரும். ஒருவர் மௌத்தா போயிருக்கிறாரு, சிறுக்கு செஞ்சுட்டு மௌத்தா போயிருக்கிறாருன்னு சொன்னா அவருக்காக நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஒருவர் வாழ்கின்ற போது வசதியா இருக்கிறாரு, யாருக்குமே 5% தர்மம் செஞ்சது கிடையாது, மௌத்தா போய்த்தாரு, இப்ப அவருடைய பேர்ல சதக்கா செய்யப்படுமாக இருந்தால் அது சேர்றதுக்கு அவர் தகுதி இல்லாதவர் ஆயிருக்கிறார். எனவே இறந்தவர் தகுதியுடையவராக இருப்பார் என்று சொல்லி சொன்னால் அவருடைய ஹஜ்ஜி, நேர்ச்சை செய்யப்பட்ட நோன்புகள், கலா நோன்புகள் இவற்றை நிறைவேற்ற செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்காவிட்டால் உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் கூறினானா? இது உண்மையான கேட்கிறாங்க. மௌலிது கிதாபுகள்ல வரக்கூடிய போலியான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இது. உண்மை, அதாவது நபியை படைக்கலன்னு சொன்னா இந்த உலகத்தையே நான் படைச்சிருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. இதன் அறிவிப்பாளர் தொடர்ந்து வரக்கூடிய 4 அறிவிப்பாளர்களுமே இட்டு கட்டக்கூடியவர்கள் என்று இனம் காணப்பட்டவர்கள். எனவே இந்த தகவல் பொய்யானது. அது அல்லாம அல்லாஹ் தஆலா உள்ளதி ஹலக்கலக்கும் மாபில் அர்லி ஜமீஆ, உங்கள் அனைவருக்காகவும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அலக்க லக்கும், உங்களுக்காக அல்லாஹ் பன்மையில சொல்கிறான். ரசூலுக்காக படைக்கப்பட்டதாக சொல்லப்படல. எனவே இந்த செய்தி தவறானது. மௌலிது கிதாபுகள் வாயிலாக இந்த செய்திகள் பரவலாக மக்கள் மத்திக்கு போயிருக்கக்கூடிய பொய்யான ஒரு செய்தி இது. மனைவி இறந்து விட்டால் கணவன் குளிப்பாட்டலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. தாராளமா குளிப்பாட்டலாம். சில பகுதிகளை பார்த்திருக்கிறோம், கணவன் மனைவி மரணிச்சு விட்டா பார்க்க விட மாட்டாங்க, ஒண்டா வாழ்ந்தவங்களை பார்க்க விட மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்க, ஆயிஷாவே எனக்கு முன்னால நீ மௌத்தா போனா உன்னை நான் தான் குளிப்பாட்டுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹதீஸ்கள்ல பதிவாக இருக்குது. கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் குளிப்பாட்டுவதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான தடைகளும் இல்லை. ஜனாசா வந்தா அவங்க குளிப்பாடலாம். கேள்வி வந்திருக்குது, அல்லாஹ் தன் திருமறையில் 6 நாட்களில் வானத்தையும் பூமியையும் படைத்து அரசின் மீது அமர்ந்தான் என்று கூறுகிறான். ஆனால் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் வாரத்தின் 7 நாட்களும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு படைப்பை படைத்தான் என்று வருகிறது. விளக்கம் தரவன்னு கேட்டிருக்கிறாங்க. இது பிரச்சனைகளோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும். அதனால செய்தியை நான் சொல்லிடுறேன். குர்ஆன்ல வருகிறது, ஹலக்க சமாவாத்தி வல்லர்ல பி சித்தத்தி ஐயாம், 6 நாட்களில் அல்லாஹ் தஆலா வான பூமியை படைத்தான் என்று வருகிறது. ஒரு 3-4 இடங்கள் தான் இந்த செய்தி வருகிறது. சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அதுல காபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி வருகிறது. அல்லாஹ் தஆலா சனிக்கிழமையில பூமியை படைச்சான், ஞாயிற்றுக்கிழமையில இப்படி எல்லாம் படைச்சான்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து 7வது நாளாக சொல்றாங்க, வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான் என்று வருது. இப்ப சிலர் ஒரு பிரச்சனையா இருக்கிறாங்க, என்னன்னா குர்ஆன்ல அல்லாஹ் 6 நாள் படைச்சான்னு சொல்றான், ஹதீஸ்ல 7 நாள் படைச்சதா வருது, அவ குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாகுதுங்கிற ஒரு பிரச்சனையை எடுக்கிறாங்க. இதுக்கு 2 பதில் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் கிடையாது, இது ஒரு ஹதீஸ் கிடையாது, ஒரு சஹாபியினுடைய கூற்று என இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இமாம் இப்னு முயின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல, அறிவிப்பாளர் காபிர்கள் அவங்க சொன்னாங்க என்பதை தவறுதலாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு அறிவிச்சிருக்கிறாங்கங்கிற தகவலை யார் சொல்றாங்க? இமாம் புகாரி சொல்றாங்க, இமாம் இப்னு முயின் சொல்றாங்க, இன்னும் நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க. அப்ப இது ஹதீஸ் அல்ல, மௌகூஃபான அறிவிப்பு, அது ஒரு சஹாபியினுடைய கூற்று. இது ஒரு பதில். எனவே ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை இதை வச்சு நம்ம எடுக்கக்கூடாது. சொர்க்கத்தில் ஆண்களுக்கு ஹூரியின் பெண்கள் உண்டு என்றால் பெண்களுக்கு ஆண்கள் இல்லையான்னு கேட்டிருக்கிறாங்க. சொர்க்கத்து இன்பங்களை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்ற போது உயித்தத்தில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்காக அது தயார் பண்ணப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே தக்வா உள்ளவங்களுக்காக சொர்க்கத்துக்கு போறவங்களுக்கு என்னென்ன இன்பங்கள்லாம் இருக்குதோ அதுக்குரிய ஏற்பாடு ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே அதுக்குரிய ஏற்பாடு இருக்கிறது. நல்லவங்க எல்லாருமே அந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஊர் சம்பந்தமா கேட்டிருக்கிறாங்க, மங்களம் ஜாக் பள்ளி வாசலில் ஒளிபெருக்கியை சத்தமாக வைத்துத்தான் தொழுவிக்க வேண்டுமா? இது பிறருக்கு இடையூறு ஆகாதா
என்று கேட்டிருக்கிறாங்க. இடையூறு என்று நிலையில வருமாக இருந்தால் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அதை அந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் முடிவு செய்யணும். தொழுவிக்கிறத பொறுத்தளவுல நம்ம யாருக்கு தொழுவிக்கிறோமோ அவங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் மார்க்கத்துக்கு போதுமானது. நம்ம நாட்டில் பொறுத்தளவுல வெளியே ஸ்பீக்கர் போட்டு தொழுவிக்கிறத வேணான்னு சொல்றோம். என்று சொன்னா சில நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை ஒரு இனப்பிரச்சனைக்கான வழியா எடுக்கிறாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு வழியா இருக்கு. நம்ம மக்களுக்கு நீங்க ஓதல் தொழில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேருக்கு கேட்க தொழுவீங்க எங்களை சொல்றோம். அந்த இடத்துல மற்றவங்களுக்கு அது சிக்கலாக இருக்குதுன்னு சொன்னா அதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அல்லது ஒரு நினைவூட்டலா இருக்குது, இக்காம சொல்ல சத்தம் வீட்டில் கேட்டது அதுக்கப்புறம் வெளிக்கழிவில் வாரம் இருப்பாங்க, அந்த மாதிரி சில நன்மைகளை நாடுறதாக இருந்தா அது மார்க்க, அதாவது இந்த சரியா பிள்ளையாங்கிறத வச்சு வர்றதில்லை. இது தேவையா இல்லையாங்கிறத அந்த ஏரியாவை பொறுத்து நீங்க முடிவு செஞ்சு வரலாம். இமாம்கள் தவறான கொள்கையில் இருக்கிறார்களா, இவர்களை பின்பற்றும் மக்கள் தவறான கொள்கையில் இருக்கிறார்களான்னு கேட்டுக்காங்க. விலங்குல என்னன்னு சொல்லி மதுகபுடைய இமாம்களை பொறுத்தளவு அவங்க தவறான கொள்கையில் இருந்தவங்க அல்ல. ஏற்கனவே இமாம் தலைவர் அவங்க பேசினாங்களே 4 மதுகபுடைய இமாம்கள், அந்த 4 மதுகபுடைய இமாம்கள் நல்ல அறிஞர்கள், தவறான அக்கீதாவில் இருந்தவங்க கிடையாது. மசாயில்கள் விஷயத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்குது. அது அவர்களுடைய இல்மிலையோ கண்ணியத்திலேயோ தக்வாவுலையோ மார்க்க அந்தஸ்திலையோ அண்ணுவளவும் குறைவை உண்டாக்காது. மதுரபுடைய இமாம்களை பொறுத்தளவு அவங்க தவறான வழியில இருந்தவங்க கிடையாது, அவங்க நல்ல வழியில இருந்தவங்க, அவங்க மார்க்க அந்தஸ்துல உயர்ந்தவர்கள். மனிதன் என்ற அடிப்படையில் சின்ன சின்ன மசாயில் விஷயங்கள கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறாங்க. அதுல நாங்க அவங்களுக்கு மாற்று கருத்துல இருந்தாலும் அதை வச்சு அந்த இமாம்கள் குறை சொல்லப்பட மாட்டாங்க. பின்னால சில மதுகபுகிற பேர்ல கிதாபுகள் எழுதினாங்க. மதுகபு என்கிற பேர்ல அதை மட்டும் சொல்றதுனால இமாம்கள் மேல தப்பென ஏற்படுகிறது. பின்னால வந்த சிலர், குறிப்பாக இந்த முகாலய சாம்ராஜ்யத்தில எல்லாம் எழுதப்பட்ட கிதாபுகள் ஃபிக்ஹ் என்கிற பேர்ல எழுதினவங்க அந்த இமாம்களுக்கு சம்பந்தம் இல்லாத பல அசிங்கங்களை மதுகபு பேர்ல எழுதுறாங்க. அப்படி எழுதினவங்க தான் குற்றவாளிகளை தவிர இமாம் ஷாபியோ இமாம் ஹனபியோ இமாம் ஹம்பலியோ இமாம் மாலிக்கோ இந்த தவறான மதுகபுக்கு சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. அவங்களுடைய மார்க்க ரீதியான செயல்பாடுகளை நம்ம குறை காண முடியாது. மனிதனங்கள் அடிப்படையில் சில மசாயில்கள் சின்ன சின்ன விஷயங்கள மாற்று கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த கருத்துல நம்ம மாற்று கருத்து கொண்டாலும் அவங்களோட அந்தஸ்தை நம்ம எதுவுமே குறைச்சு பார்க்க முடியாது. இன்றைக்கு மதுகபு என்கிற பேர்ல தவறான கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்களும் ஆலிம்கள் தான் தவறு இருக்கிறாங்களே தவிர மதுகபுடைய இமாம்களை பொறுத்தளவு அவங்க தவறு உள்ளவங்க கிடையாது. அதாவது ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாரு, முதுகில் இருந்து மனித சமுதாயம் உருவானது என்று பிரசங்கித்தார்கள். பிரசங்கித்தவர் சொன்னார், அதன் விளக்கத்தை தெளிவாக சொல்லவும் என்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது மனிதனை அல்லாஹ் தஆலா முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணில் இருந்து படைத்தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இணையாக படைக்கப்பட்ட ஹவ்வா என்கிற பெண், அந்த 2 பேரிலிருந்து மனித சமுதாயம் பல்கி பெருகியது என்பது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை, இஸ்லாத்தினுடைய போதனை. இது சகோதரருக்கு எப்படி சந்தேகம் வந்திருக்கும் என்றால், சகோதரர் கோயில் ஐயூப் அவர்கள் பேசுகின்ற போது தங்களுடைய உரையில் மனிதனை அல்லாஹ் தஆலா நாங்கள்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகில் இருக்கின்ற போதே எங்களை எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்தி அலஸ்து பிரபிக்கும் நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்டபோது நாமெல்லாம் நீதான் எங்களுடைய இறைவன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறோம் என்கிற வசனத்தை ஓதி காட்டினார்கள். அதனுடைய அர்த்தம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அந்த மனிதனுடைய சந்ததியிலிருந்தெல்லாம் நாங்கள் வந்தோம் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய வசனம் தானே, அது தவிர எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முதுகுல இருந்து படைக்கப்பட்டாங்க என்றது கிடையாது. அது பல்வேறுபட்ட குர்ஆனுடைய வசனங்கள் அதை விளக்குது. சூரத்துல் ஹுஜராத் என்கிற அத்தியாயத்துல யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாங்கள் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஉபா வ கபாயில உங்களை கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் அமைத்தோம். எதற்காக என்றால் தஆரஃபு உங்களில் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வதற்காக என்ற வசனம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே ஒரு ஆண் பெண்ணில் இருந்து தான் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அதாவது நம்ம உருவாகிறதுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகு நம்ம மனுஷனுக்கு சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய கருவுல இருந்தவன் என்னுடைய முதுகுல இருந்தவன் சொல்லி, அந்த அடிப்படையில சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியா எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண் பெண் என்ற சோடியிலிருந்து தான் முழு மனித சமுதாயமும் படைக்கப்பட்டிருக்கிறது.
சுன்னத்து தொழுகை தொழுது கொண்டிருக்கும் போது பர்லு தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டால் தொழுது கொண்டிருக்கும் சுன்னத் தொழுகையை எவ்வாறு முடிப்பது, பாதியிலே விட்டு விடுவதா இல்லையான்னு கேட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நம்ம ஹதீஸ்களையும் நம்ம தொழக்கூடிய தொழுகையினுடைய இந்த அமைப்பையும் வைத்து நாங்கள் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா உகீமத்தி ஸலா லா ஸலாத்த இல்லா ஸலாத்தல் மக்தூபா, தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் பரலான தொழுகையை தவிர வேறு தொழுகை இல்லை என்று சொன்னாங்க. இகாமத் சொல்லப்படுகிற டைம்ல போயிட்டு நம்ம தக்பீரை கட்டி தொழுகையை ஆரம்பிக்க கூடாது. இப்ப நான் ஒரு தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறேன், இகாமத் சொல்லப்படுகிறது, முதலாவது ரக்காயத் தொழுதுட்டு இருக்கிறேன், நான் அடுத்த ரக்காயத்து தொழுது முடிஞ்சு வாரதுக்கு இடையில இமாம் ருக்குவும் தாண்டி போயிடுவாரு, தொழுகையினுடைய ஒரு ரக்காயத்து போய்விடுகிறது. இது மாதிரி இருக்குமாக இருந்தால் நம்ம தொழுகையை முடிச்சு கொண்டு, அதாவது தொழுகை இடையில விட்டு கொண்டு ஜமாத்து தொழுகையில நம்ம சேர்ந்துடலாம். நான் தொழுகத்து அத்தையாத்துல இருக்கிறேன் அல்லது அத்தையாத்துக்கு கடைசி சுஜூதுல நிக்கிறேன், இகாமத் சொல்லப்படுறது, சூரத்துல் ஃபாத்திஹா கடையிலே நான் அத்தையாத்த ஓதி முடிச்சு வந்து தொழுகையில சேர்ந்து கொள்ளலாம் சொன்னா தொழுகையை நம்ம பூர்ணமாக முடிச்சுட்டு வரலாம். சுன்னத்து தொழுகைக்காக ஜமாத்து தொழுகையினுடைய ரக்காயத்துக்கள் தாண்டி போகிற அளவுக்கு நம்ம தாமதிக்க கூடாது. வட்டிக்கு விடுபவர் வீட்டுல சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஒருவருடைய உழைப்பே வட்டியாக இருக்குமாக இருந்தால் அவர் நமக்கு ஏதாவது அன்பளிப்புகள் தந்தால் அந்த அன்பளிப்புகள் நமக்கு மார்க்க ரீதியாக தடையாக ஆகாது. ஆனால் இது மாதிரி தவறு செய்கிறவர்கள், தவறான உழைப்புல இருக்கிறவர்கள் மீது நாம் கடுமையையும் கண்டிப்பையும் காட்டணும். என் வீட்டுக்கு 4 பேர் வரமாட்டாங்க, நான் கொடுக்கறத எடுக்க மாட்டாங்க என்ற ஒரு அதாவது மக்களால் தான் புறக்கணிக்கப்படுவேன் என்கிற நிலையை நம்ம உருவாக்குவது அவர்கள் தவறை விட்டு ஒதுங்கிக் கொள்வதற்கான சரியான வழியாக இருக்கும். இந்த அடிப்படையில ஹராமான வழிகள் உழைக்கிறவங்க இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய உழைப்புல நாம விருந்துகள் வைக்கப்பட்டால் அந்த விருந்துகளை கலந்து கொள்ளக்கூடாது. நம்ம ஏன் கலந்து கொள்ளலைங்கிறது அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். கலந்து கொள்ளாம இருந்துட்டு எனக்கு டைம் இல்ல, சோமையில்லாம இருந்தேன், வேற வேலை இருந்துச்சுன்னு சொன்னா அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க வட்டிக்கு விடுறீங்க, அதனால நான் உங்க வீட்டுக்கு வரல, உங்க மேல தனிப்பட்ட கோபம் ஒண்ணு கிடையாது. நீங்க வட்டிக்கு விடுறதுனால உங்க வீட்டுக்கு நான் வரல, நீங்க இந்த ஹராமான முறையில தொழில் செய்யறதுனால வரலன்னு 10 பேர் சொன்னா ஏன்னா நான் யாருமே மதிக்கிறான் இல்லையேன்னு சொல்லி அவங்க தவறுல இருந்து விடுபடுறதுக்கான வழியாக அது ஒரு தௌவாவுக்கான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். சுன்னத்து ஜமாத் இமாமை பின்பற்றி தொழலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த சுன்னத்து ஜமாத் என்ற பேரை நீங்க அவங்களுக்கு கொடுக்கறது எனக்கு பிடிக்கல. அவங்க சுன்னத்துல் ஜமாத் கிடையாது. குர்ஆன் சுன்னா பின்பற்றுறவங்க தான் சுன்னத்துல் ஜமாத். நம்ம அநியாயமா அந்த பேரை அவங்களுடைய கையில கொடுத்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் அப்ப சொர்க்கம் போற கூட்டம் அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது தவறானது. பித்அத் செய்யறவங்க சுன்னத்துல் ஜமாத்துல சேர மாட்டாங்க. ஒரு நம்ம யாரை பின்பற்றி தொழுகிறோம் முடிவு செய்கின்ற போது என்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னா இணை வைக்கக்கூடிய ஒரு இமாமா இருக்கிறாரான்னு பாருங்க. சிறுக்கு செய்யக்கூடிய ஒரு இமாமா இருப்பாருன்னு சொன்னா அவரை பின்பற்றி தொழக்கூடாது. பித்அத் செய்யக்கூடியவர் கூட்டுத்துவா ஓதுறாரு, இந்த மாதிரி பித்அத் செய்யறவராக இருந்தால் மார்க்க ரீதியாக அவங்களை பின்பற்றி தொழுவதற்கு தடை கிடையாது. ஆனால் ஒரு ஊர்ல 2 பள்ளி இருக்குது, சுன்னத்தான அடிப்படையில் தொழக்கூடிய பள்ளியும் இருக்குது, பித்அத்தான அடிப்படையில் தொழக்கூடிய பள்ளியும் இருக்குதுன்னு சொன்னா நம்ம சுன்னத்தான அடிப்படையில் தொழக்கூடிய பள்ளிக்கு தான் போகணும். நம்ம ஒரு பயணத்துல போறோம், ஒரு இமாம் தொழுவிக்கிறாரு, அவர் கூட்டுத்துவா ஓதுறவர், நம்ம அவருக்கு பின்னாடி தொழுவிட்டு வந்துடலாம். ஊர்ல நம்ம இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா சுன்னத்தான அடிப்படையில் தொழக்கூடிய பள்ளியில நம்ம தொழணும், பித்அத்தான பள்ளிக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம ஏரியாவோட வேற பள்ளியே இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம நிர்பந்தத்துக்கு நம்ம தொழுது கொள்ளலாம். சிறுக்கு செய்யக்கூடிய இமாமாக இருந்தால் நம்ம அந்த இமாமை பின்பற்றி தொழக்கூடாது. இதுதான் சுருக்கமான முடிவு. நிர்பந்தத்துக்காக லஞ்சம் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. இது என்ன நிர்பந்தம்ங்கிறத நம்ம பார்க்கணும். இது லஞ்சத்தை பொறுத்தளவுல வாங்குறது கொடுக்கறது ரெண்டுமே ஹராம். லஞ்சம் கொடுக்கிற பழக்கம் இருக்கிறதுனாலதான் வாங்குற நிலை உருவாகுது. லஞ்சத்தை பொறுத்தளவுல நம்ம ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். ஆனால் ஒரு கட்டத்துல அதாவது ஏதாவது ஒரு நிர்பந்தம் நமக்கு உருவாகுது, இதை செஞ்சாதான் எங்களுக்குரிய உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற நிலை வந்தால் நிர்பந்தத்துக்கான ஆகும் என்கிற கருத்தை இமாம் நவவி போன்ற சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த நிர்பந்தத்தை தீர்மானிக்கிறது உங்களோட பொறுப்பு. ஏன்னா பொதுமக்கள் ஒரு பழக்கம் இருக்குது, அவங்க செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் யாராவது ஒரு மௌலையிட்ட ஆகுன்ற ஒரு வார்த்தை கேட்டுக்குவாங்க, கேட்டு மௌலையில தலையில போட்டுக்கலான்னு பாக்குறாங்க. கடைசியில பார்த்தா அவங்களுக்கு பெரிய நிர்பந்தம் எதுவும் இருக்காது. நிர்பந்தத்துக்கு வட்டி எடுத்தோம். என்னடா நிர்பந்தம் கேட்டா வீட்டுல பிரிட்ஜ் இல்லைன்னுவான். பிரிட்ஜுங்கிறது நிர்பந்தமா, மேல்வாடி கட்டுறதுக்காக வட்டி வாங்கினான், மேல்வாடி நிர்பந்தமா, அவங்களாம் நிர்பந்தம் ஒன்றை உருவாக்கிறாங்க. ஏன்னா லஞ்சத்தை பொறுத்தளவுல
கொடுக்கிறது வாங்குறது ரெண்டையுமே ரசூலா சபிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம எந்த அளவுக்கு ஒழிக்க முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பாதுகாப்பு இருக்குது. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். நிர்பந்தம் ஒன்று வருகின்ற போது சில ஹராம்கள் ஹலால் ஆகிறது. நிர்பந்தம் நமக்கு அது நிர்பந்தமா இல்லையாங்கிறத நம்ம தான் நமக்குரிய தக்குவா வச்சு தீர்மானம் செய்யணும். பொதுவான ஒரு தீர்ப்பாக நம்ம சொல்கின்ற போது எல்லாரும் சின்ன சின்ன விஷயங்களை நிர்பந்தமாக ஆக்கி கொண்டு தவற செய்யறதுக்குரிய ஒரு வழியாக இதை ஆக்கிக் கொள்கிறார்கள்.